அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 10வது வார்த்தையை வாசிக்கலாம். பிரசங்கி 4:10. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அல்லேலூயா. பிரசங்கி அழகா எழுதுறாரு, தூக்கிவிட துணை இல்லையே. இங்க பிரசங்கி தன்னுடையதான வாழ்க்கையின் சார் அம்சத்தை அவரு அழகாய் ஒரு பிரசங்கமாக அவர் சொல்லுகிறார். இந்த சாலமன் தன்னுடைய ஞானத்தை பிழிந்து ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு உபதேசம். நீதிமொழி எழுதினதும் சாலமன், பிரசங்கத்தை எழுதினதும் சாலமன், உன்னத பாட்டு எழுதினதும் சாலமன். ஒவ்வொரு புஸ்தகத்தையும் சாலமன் ராஜா அவரு அழகா வர்ணிச்சிருப்பார். உன்னத பாட்டு எழுதும் பொழுது ஒரு காதலன் ஒரு காதலிக்கு இருக்கிறதான அந்த உறவையும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் இருக்கிற உறவை மெர்ஜு பண்ணி அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அங்க எழுதியிருப்பாரு. நீதிமொழிகளை பொறுத்த வரைக்கும் ஒருவனுடைய வாழ்நாளுக்கு தேவையான ஆலோசனை, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில நல்ல ஒழுக்கமுள்ள மனிதனாய் வாழ்வதற்கு தேவையான சகல ஆலோசனைகளையும் 31 அதிகாரமாய் பிரித்து எழுதி வச்சிருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்னு படிச்சா கூட 31 நாளைக்கு 31 அதிகாரம், சில டைம் மாசம் 30 நாள்னா 30 அதிகாரம், 28 நாள்னா 28 அதிகாரம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் மனிதன் படித்து தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டியதான ஒரு ஆலோசனையாக நீதிமொழிகள் எழுதினார். அதே போல பிரசங்கி எழுதினார். பிரசங்கி எப்படி எழுதுறாருன்னா, தன் வாழ்க்கையின் அனுபவத்தை, தன் வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட சகல ஞானத்தையும் சகல அனுபவத்தையும் எடுத்து ஒரு மனிதனுக்கு, ஒருவேளை ஒரு மகனுக்கு எழுதியிருக்கலாம், அல்லது பின்வரக்கூடியதான தலைவர்களுக்கு எழுதியிருக்கலாம், இல்ல அன்னைக்கு இருந்ததான தேசத்துல இருந்த ஜனங்களுக்கு எழுதியிருக்கலாம், யாருக்கோ. தன் பிரசங்கத்தில் எழுதுகிற வார்த்தை என்னவென்றால், 2 பேர் ஒன்னா போனா ஒருவன் விழுந்தா ஒருவன் தூக்கி விடுவான். ஆமா தானே? 2 பேர் ஒன்னா போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. கூட போறவன் என்ன பண்ணுவாங்க? ஐ ஜாலி, விழுந்துட்டான்னு கைத்தடி சிரிப்பாங்களா? இல்ல நீயே ஏஞ்சி வாடா அப்படின்ட்டுன்னு வேடிக்கை பார்ப்பாங்களா? இல்ல, உடனே என்ன பண்ணுவாங்க? டே நண்பா அப்படின்னு கையை கொடுத்து அவனை தூக்கி என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவனு கை காலை உதறி விட்டு இதுதான் செய்வாங்க. சாலமன் சொல்றாரு, 2 பேர் ஒன்னா போறப்ப ஒருவன் விழுகிறப்ப ஒருவன் தூக்கி விடுவான். ஆனா ஒண்டியா போறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட யாரும் இல்லையே. இந்த தூக்கி விட யாரும் இல்லையேன்னு சொல்லி சாலமன் ராஜா பழைய ஏற்பாட்டுல சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டுல ஒரு வார்த்தை வருது, தூக்கி விட நல்ல மெய்ப்பராகிய இயேசு இருக்கிறார்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டுல சாலமன் தன் அனுபவ ஞானத்தில், அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், சாலமன் எழுதின பிரசங்கி எப்படின்னு, தன் அனுபவத்திலிருந்து ஜனங்களுக்கு எழுதப்பட்ட பிரசங்கத்துல சாலமன் ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒருவன் விழுந்தா தூக்கிவிட துணை இல்லையே. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. அவனை தூக்கிவிட துணை இல்லையே. அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டுல போகிறப்ப நல்ல சமாரியனுடையதான சம்பவம், அந்த கதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அது ஒரு உண்மை சம்பவம் தான். அந்த நல்ல சமாரியனை பார்க்கும் பொழுது ஒரு வியாபாரி எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகும்படி அவர் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற, வர்த்தகம் செய்து விட்டோ வர்த்தகத்தை வாங்கி விட்டோ ஏதோ ஒன்றை முடித்து விட்டு திரும்ப தன் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது வழியிலே கொள்ளக்காரங்களால அடிபட்டு இரத்த வெள்ளத்துல கடக்கிறார். அவருடையதான வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டிருக்கு, அவருடைய உடைமைகள் திருடு போகப்பட்டிருக்கு, அவருடைய சரீரங்கள காயங்கள் ரத்தங்கள் வடிந்து கொண்டு ஒருவன் படுத்திருக்கிறான். அது எங்கன்னா ஒரு வழி அருகே படுத்திருக்கிறான். அந்த வழியில எத்தனையோ பேர் போனாங்க, ஊழியக்காரங்க போனாங்க, லேவியர்கள் போனாங்க, ஜனங்கள் போனாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் போனாங்க. யாருமே அவன் என்ன பண்ணல. காரணம் என்ன? அவன் ஒண்டியாய் வந்தவன். அவன் யாரு? ஒண்டியாய் வந்து விழுந்து கிடந்தவன்.
2 பேரா போயிருந்தாக்க கொள்ளக்காரங்க என்ன பண்ணிருக்க முடியாது, கொள்ளையடிச்சிருக்க முடியாது. ஆனா 2 பேரா இருக்கிறப்ப ஏதோ ஒண்ணு சண்டை போட்டு தடுத்து நிறுத்தி இல்ல கத்தி கூப்பு ஏதோ கொஞ்சம் தடுமாற்றம் என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கும். ஆனா ஒருவனா போனதுனால கொள்ளக்காரங்களுக்கு அது ரொம்ப லெகுவா போயிருச்சு. ஒண்டியாய் போனா விழுந்துட்டான், விழுந்தவனை தூக்கி விட யாருமே இல்லை. அந்த விழுந்து போனவன் கதறி கதறி அழுது கொண்டு இருக்கிறான். எப்படின்னா, என்னைய ஏதாவது திருடர்கள் என்னுடைய உடைமைகளை திருடி விட்டாங்க, அதை காப்பாற்றி கொடுங்கன்னு அவன் அழுகல, என் ரத்தம் போய்கொண்டு இருக்கு, எனக்கு ஜீவன் உண்டாகும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு அழுதான். எப்படி அழுதான்? பொருளுக்காக அழுகல, பணத்துக்காக அழுகல, தன் வாழ்க்கைக்காக அழுகிறான். இன்றைக்கும் எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கைக்காக அழுது கொண்டிருக்கிறோம். நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் தூக்கிவிடப்பட வேண்டும், நான் சத்திரத்தில் சேர்க்கப்பட வேண்டும், நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இன்றைக்கும் வாழ்க்கைக்காய் ஏங்கி அழுகிற ஒரு கூட்டம் நம்முடைய தேசத்துல இருக்கு. ஆமா தானே? அவங்களுக்கு தூக்கிவிட யாரும் இல்லை. அவங்க எப்படியோ வந்துட்டாங்க, விழுந்துட்டாங்க. விழுந்தவன் தன்னுடைய பொருளுக்காக அழுகல, தன் வாழ்க்கைக்காக அழுகிறான். தன் வாழ்க்கைக்காக அழுதவனை பார்த்து எல்லாரும் எப்படிதான் பார்க்கறாங்க? ஏளனமா பார்க்கறாங்க. நீ வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிற? உனக்கு ஒரு கால் உடைஞ்சு போச்சு, உனக்கு ஒரு கால் துண்டாக வெட்டப்பட்டிருக்கு, நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? ஒருவேளை உனக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு, உனக்கு ரத்த கசிவு ஏற்பட்டுருச்சு, நீ மருத்துவமனையில சேர்க்கப்பட்டால் நீ உயிர் பிழைக்க போறதில்ல, நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? சிலர் பார்த்து உனக்கு மூக்குலையும் காதுலையும் ரத்தம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ பிழைக்க போறதில்ல, நீ இப்போ என்ன பண்ண போற? அதனால ஆனதாச்சு 10 நிமிஷம் அப்படியே இருந்து போயிருன்னு கூட என்ன பண்ணிருக்கலாம், ஏளனமான பார்வையில பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் ரத்த வெள்ளத்தில் என்ன பண்ணாரு, கிடந்தாருன்னு இருக்கு. ஆனா அதே வழியா ஒரு நல்ல சமாரியன் வருகிறார். அந்த நல்ல சமாரியன் வரும் பொழுது அவர் அந்த மனிதனை பார்க்கிறார். அந்த மனிதனை தன்னுடையதான கரங்களால் பிடிக்கிறார், அவருடைய காயங்களை ஆராய்கிறார். அந்த காயத்தை பார்த்து எண்ணெய் வைத்து அந்த காயத்தை என்ன பண்றாரு, தொடச்சி அந்த காயத்துக்கு தற்காலிகமான கட்டு என்ன பண்றாரு, போடுகிறார். அந்த மனிதனை தன் கரத்தால் தூக்கி தன் ரதத்தில் வைத்து, தன் வாகனத்தில் வைத்து, சத்திரம் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனையில கொண்டு போய் வைத்து, அந்த மருத்துவரை பார்த்து, மருத்துவரே இவன் எனக்கு நண்பன், இவன் எனக்கு என்ன சொல்லி சேர்க்க முடியும்? அப்பான்னு சொல்ல முடியுமா, அம்மான்னு சொல்ல முடியுமா, சகோதரன் சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு இவன் என் நண்பன், அல்லது இவன் சகோதரன் கூட என்ன பண்ணிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். நண்பனை விட சகோதரன் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் ஆழமானது. அப்ப அவர் நல்ல சமாரியன் சொல்றாரு இவன் என் சகோதரன், இவன் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறான், இவனை நீங்க குணமாக்குங்க. இப்ப அந்த மருத்துவர் கேட்கிறாரு, இவனுக்கான செலவு யாரு பண்றது? நான் பண்றேன். என் சகோதரனுக்காக, அவன் காயங்களுக்காக ஏற்படக்கூடிய சகல ஸ்தோத்திரம் தேவையையும், அந்த பண தேவையை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், செலுத்துறேன். தற்காலிகமா இதை வச்சுக்கோங்க, ஸ்தோத்திரம் மீதியான தொகையை நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், செலுத்துறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டாரு. கவனிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் போனாங்க, வாழ்க்கைய வாழ தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. இன்றைக்கு நம் செய்திக்கு தலைப்பு என்னன்னா, தூக்கி விடுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நம்மை தூக்கி விடுவதற்கு யாராவது வருவாங்களான்னு பார்த்தா எந்த மனிதனும் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஒருவேளை அந்த மனிதர்கள் ஒரு நாள் நம்ம கூட சேர்ந்து வேலைக்கு வந்தவங்களா இருக்கலாம், நம்ம கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணவங்களா இருக்கலாம், நம்ம கூட சேர்ந்து உணவகத்துல சாப்பிட்டவங்களா இருக்கலாம், நம்ம கூட வீட்டுல பார்ட்டி பண்ணவங்களா இருக்கலாம், நம்ம கூட சேர்ந்து நல்ல ஒன்னா ஜாலியா சுத்தினவங்களா இருக்கலாம், ஒரே இடத்துக்கு ஒன்னா இன்டர்வியூக்கு போனவங்களா இருக்கலாம், வேலைக்கு போனவங்களா இருக்கலாம். ஆனா ஒருவன் விழுந்தால் அவனை தூக்கி விடுவதற்கு இந்த உலகம் என்ன பண்ணும், ஏளனமா பார்க்கும். காரணம் என்னன்னா, ஒருவேளை அவனை விட அவன் உயர்ந்திருக்கலாம். அந்த வழியில கடந்து போன எல்லோரையும் விட அந்த வியாபாரி கொஞ்சம் நல்ல வியாபாரம் பார்க்க தெரிஞ்சவனா இருக்கலாம், அல்லது நல்ல உத்தியோகத்துல இருக்கிறவனா இருக்கலாம், இல்ல நல்ல சுதந்திரம் பெயர் புகழ் உள்ளவனா இருக்கலாம். இவன் இருக்கிற வரைக்கும் என் பேர் என்ன பண்ணாது, உயராது. இவன் இருக்கிற வரைக்கும் என் தொழில் என்ன பண்ணாது, வளராது. இவன் இருக்கிற வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. இவன் செத்தாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி சிலர் கடந்து போயிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு பலர் அப்படிதான் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தூக்கி விட்ட எங்க நம்மளோட உயர்ந்து வந்துருவானோ, எங்க நம்மளோட அதிக சம்பளம் வாங்கிடுவானோ, எங்க நம்மளோட நல்ல இடத்துல போய் வாங்கிடுவானோ, எங்க காரு வாங்கிடுவானோ, பைக் வாங்கிடுவானோ, வீடு கட்டிடுவானோ, வாங்கிடுவானோ, செஞ்சிருவானான்னு நினைச்சு இன்னைக்கு பல பேர் பலருக்கு என்ன பண்றது இல்ல, தூக்கி விடுகிற உதவியை செய்வதில்லை.
இன்றைக்கு அதனாலதான் பல பேருடைய வாழ்க்கையில அடிபட்டு எழும்ப முடியாமலே சிலர் அநேகர் எழும்பாமலே கிடக்க காரணம் என்னன்னா, தூக்கிவிட யாரும் இல்லாம தான். தூக்கிவிட யாரும் இல்லாம தான். ஒருவேளை அந்த ஸ்தோத்திரம் மனிதன் அந்த நல்ல சமாரியனால் தூக்கிவிடப்படவில்லை என்றால் அவன் கண்டிப்பாக மரித்திருப்பான். நானும் என்றைக்கே ஒரு நாள் மரிக்க வேண்டியவன் தான். அல்லேலூயா. நானும் என்றோ ஒரு நாள் அந்த ஸ்தோத்திரம் மனிதனை போல மரித்து கிடக்க வேண்டியவன் தான். ஆனால் என்னை தேடி ஒருவர் வந்தார், என் கரத்தை அவர் பிடித்தார், என்னை சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தார், எனக்கு வேண்டிய சகல உதவிகளையும் செய்தார். அவரே இயேசு. அவரே நம்மை தூக்கிவிட்டு நம்மை உயர்த்தி நமக்கு உயர்வை கொடுத்து நம்மை மீண்டும் வாழ வைக்கிற ஒரு நல்ல தெய்வம் யாருன்னா நாம் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். அந்த தூக்கி விடுகிற தெய்வத்தை குறிச்சுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாரை தூக்கி விடுகிறாருன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ண போறோம்? நாம் தியானிக்க போகிறோம். அங்க யாருமே இல்ல. மீண்டுமாய் சொல்லுகிறேன், மனிதன் சொல்லுகிற ஆலோசனை வேறு, தெய்வம் கொடுக்கிற ஆலோசனை வேறு. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாய் பின்பற்ற வேண்டியது என்னவென்றால், சாலமோனை போல பிரசங்கியின் பிரசங்கத்தை அல்ல, இயேசுவை போல அவருடைய வாழ்க்கையின் அச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம அநேக நேரத்துல மனிதனுடைய பழமொழியை தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த எல்லோருமே என்னதான் பின்பற்றி கொண்டிருந்தாங்க? சாலமோனுடையதான வார்த்தையை தான் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அவனுக்கு உரைக்கும்படியாக தான் இயேசு என்ன பண்ணாரு? நல்ல சமாரியன் சம்பவத்தை அங்க கொண்டு வருகிறார். அப்ப நாம எதை கேட்கணும்? மனித ஆலோசனை அல்ல. நாம் எதை பின்பற்றணும்? ஒரு நல்ல பிசினஸ்மேன் எழுதுனதான மேகசின்ஸ் அல்ல. நாம் எதை பின்பற்றணும்? ஒரு வாழ்க்கைக்கு தத்துவத்தை சொல்லக்கூடியதான யூடியூப்லயோ அல்லது புக்ஸ்லயோ குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனை இன்னைக்கு நிறைய இருக்கு. பிசினஸ் எப்படி செய்வது இன்னைக்கு நிறைய இருக்கு. எப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் போட்டு இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய யூடியூப்ல நிறைய செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்றோம்? அது போல என் வாழ்க்கை என்ன பண்ணும்? யாராவது வருவாங்க. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதுல சொல்ற எல்லாருமே ஒரே ஒரு காரியம், என்னுடைய விடாப்புடியான முயற்சி அல்லது உழைப்பு, இப்படி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா அந்த விடாப்புடியான முயற்சியில வெற்றி கொடுத்தது யார்? விடாப்புடியான முயற்சி என்கிட்ட இருந்தது உண்மைதான். விட்டு கொடுக்காம போராடுற எண்ணெய் என்கிட்ட இருந்தது உண்மைதான். ஆனா அதுல வெற்றி கொடுத்தது யார்? வெற்றி கொடுத்தது யார்? அவர்தான் இயேசு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் படுகிற பிரயாசத்துக்கு, அவனுடையதான உழைப்புக்கு அவனுக்கு நல்ல வெகுமதி கொடுக்கணும்னா அது நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் தான் தூக்கி விடுகிறவர். அப்ப பிரசங்கி சொன்னாரு, தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே, தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே. அப்ப சொல்றாரு, அவனை தூக்கிவிட துணை இல்லையே, தூக்கிவிட துணை இல்லையே. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உன்னைய தூக்கி விடுறேன், நான் உன்னை எழுந்திருக்க பண்ணுகிறேன். நீ எதுல விழுந்திருக்கியோ அதுல இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறேன். இந்த வார்த்தையை நான் ஸ்தோத்திரம் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை 2-3 வாரமா இதயத்துல ஓடிக்கொண்டுதான் இருந்துச்சு. சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த ஸ்தோத்திரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல கோடாரியானது தண்ணீரை விழுந்ததுன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். அந்த வார்த்தைய ஸ்தோத்திரம் என் இருதயத்துல வச்சது முதல் இந்த வார்த்தை எனக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, மூழ்கினவனை தூக்கி விடுகிற தேவன், மூழ்கினவனை தூக்கி விடுகிற தேவன். எப்படி மூழ்குனா? எதுல மூழ்குனா? யாரால மூழ்குனா? இப்படி அநேக கேள்விகள் நமக்குள்ள ஓடும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை சில சமயங்கள்ல மூழ்கிதான் கிடக்கு, எழும்ப முடியாத அளவுக்கு மூழ்கிதான் கிடக்கு. அப்ப யார் தூக்கி விடுறது? என்னைய பயன்படுத்தினவனோ எனக்கு ரிஸ்க் எடுத்து என்னை தூக்கி விடுவதற்கு வரல. என்னுடைய உண்மையான எஜமானம் என்ன பண்ணல, என்னை தேடி வந்து ஐயோ என்னுடைய கோடாரி ஆச்சு, நீ அது விழுந்துருச்சான்னு சொல்லி தேடி என்ன பண்ண போறதில்ல, எடுக்கவும் போறதில்ல. அப்ப என்னை யாரு தூக்கி விட போறா? நான் நிறைய விஷயத்துல மூழ்கி போயிட்டேன். சிலர் கடன்ல மூழ்கி கிடக்கிறோம், சிலர் வியாதியில மூழ்கி கிடக்கிறோம், சிலர் வருத்தத்துல மூழ்கி இருக்கிறோம், சிலர் ஆசீர்வதிக்கப்படலையேன்ற ஏக்கத்துல மூழ்கி இருக்கிறோம்.
இப்படி பலவிதமான மூழ்கடிக்கிற சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. மூழ்கடிக்கப்பட்டவன் தூக்கிவிட துணை இல்லை இல்லை என்று சொல்லி உலகம் சொல்லும். உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து தூக்கிவிட யாருமே வரப்போறது இல்ல. இந்த பலவீனத்தில் உனக்கு சுகத்தை கொடுக்க யாருமே வரப்போறது இல்ல. ஏன்னா 11 வருஷமா அந்த பெண்மணி ஏறாத டாக்டர் இல்ல, இறங்காத மருத்துவமனை இல்ல. ஆனா ஒருத்தர் இருந்து ஒரு பிரயோஜனமும் நன்மை வரல. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவை தேடி போனப்ப அந்த அம்மாக்கு என்ன வந்துச்சு? நன்மை வந்துச்சு. அப்ப உலகம் சொல்லும், உனக்கு இது நிரந்தரம். எது நிரந்தரம்? நீ மூழ்கி போயிருக்கிற அந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரம். இந்த வியாதியா இருக்கட்டும், இந்த கடனா இருக்கட்டும், இப்படிப்பட்டதான சோம்பேறித்தனமான சில காரியம் எல்லாமே இது உனக்கு நிரந்தரம். நீ திருந்த போறதில்ல, மாற போறதில்ல, நீ வளர போறதில்ல. இப்படி உலகம் பல வார்த்தையை போட்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் மீண்டும் சொல்ல விரும்புறேன். இந்த உலகம் என்னை என்ன வார்த்தை வேணா சொன்னாலும் நான் விசுவாசிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். நான் எவ்வளவு ஆழத்தில் மூழ்கி இருந்தாலும் என் கரம் பிடித்து என்னை தூக்கி என்னை நிலை நிறுத்த என் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்குள் இருந்தால் நான் மீண்டும் எழுப்பப்படுவேன், நான் மீண்டும் உயர்த்தப்படுவேன். அததான் சங்கீதக்காரன் தாவீது சொல்வாரு. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, உயரத்தில் இருந்து அவருடைய கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டது. என்ன சொல்றாரு? உயரத்தில் இருந்து அவருடைய கரம் நீட்டி ஜல பிரவாகத்துக்குள் இருந்த என்னை தூக்கி விட்டார். அதே வார்த்தை தான் சங்கீதம் 18:16 சொல்லி இருக்கும். தேவனுடைய கரம் உயரத்தில் இருக்கு. எப்பொழுது எனக்கு துணை வேண்டும் என்றாலும், எப்பொழுது எனக்கு உதவி வேண்டும் என்றாலும் உடனே இறங்கி வரும்படி தேவனுடைய கரம் என் மேல் தான் என்ன பண்ணுது? இருக்கு. அவருடைய கரை என் மேலதான் இருக்கு. அவருடைய கரை என் குடும்பத்து மேலதான் இருக்கு. அதனாலதான் ஸ்தோத்திரம், யோபு அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கு. அப்ப நான் விசுவாசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, என்னை காக்கும்படி, எனக்கு உதவி செய்யும்படி, என்னை தூக்கி விடும்படி ஒரு கரம், ஒரு நபர் எனக்கு உதவி செய்யும்படி இப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறார். நான் ஒரு விச வானத்தை பார்த்து தேவனே எனக்கு இறங்கும்னா அவருடைய கரம் எனக்காக இறங்கி வரும். என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை பார்த்து தேவனே என் குடும்ப சூழ்நிலை மாற வேண்டும் என்று நான் ஒரு விசை வானத்தை பார்த்தால் எனக்காக ஒரு கரை இறங்கும். எலியா தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணாந்து பார்த்து, கர்த்தாவே நீரே தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படி இறங்கும்னு சொன்னாரு. இறங்கிட்டார். அப்ப என்னை தூக்கி விடுவதற்கு நான் விழுந்து கிடக்கிற எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் விழுந்து கிடக்கும் இடம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இளையகுமாரன் சேத்துல விழுந்து கிடந்தான். இளையகுமாரன் பாவம் என்னக்கூடியதான சேற்றில் விழுந்து கிடந்தான். நாகமான் வியாதியில விழுந்து கிடந்தாரு. ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசியின் மனைவி கடன்ல விழுந்து கிடந்தாங்க. ஸ்தோத்திரம், சாரிபாத் விதவி பஞ்சத்துல விழுந்து கிடந்தாங்க. இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான விழுகையில விழுந்தது உண்மை. ஆனா அத்தனை பேரையும் தேவன் தூக்கி விட்டிருக்கிறார் என்பது மறக்க முடியாத, அழிக்க முடியாத தேவ நீதியாக காணப்படுகிறது. அவங்களுக்கெல்லாம் எங்கே இருந்து கர்த்தர் உதவி செஞ்சார்? அவர்கள் கண்கள் நோக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை உயர்த்தும் பொழுது. சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறாரு, எனக்கு உதவி வேணும் அப்படின்னா, என்னை ஒரு கரம் தூக்கி விடணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை உயர்த்தும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை நான் உயர்த்தும் பொழுது, ஸ்தோத்திரம், வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையானது வரும். வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசையானது வரும், வந்து என்னை தூக்கி விடும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. உயர வானத்திலிருந்து என்ன பண்றாரு? தூக்குறாரு. அதே சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விட்டார். மரண வாசல். இன்னைக்கு அநேக வாசலுக்கு போயிருக்கிறாங்க. பலவீனத்துல இருக்கிற அனைவரும் எதை பார்த்துட்டு தான் வெளியில வராங்க? மரணத்தை பார்த்துட்டு தான் வெளியில வராங்க. மருத்துவமனைக்கு போறவங்களோ அல்லது ஸ்தோத்திரம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறவங்க மரணத்தை பார்க்காம யாரும் என்ன பண்றது இல்ல, வெளியே வரது இல்ல. அப்படி அவங்க உயிரோடு வெளியே வந்தது மருத்துவருடைய திறமையா
இல்ல அட்மிட் ஆனவனுடைய பலனா? அட்மிட் ஆனவனுடைய பலனா இல்ல மருத்துவருடைய திறமை அவன் உயிரோட வெளியே வந்ததுக்கு? யாருடைய திறமை? மருத்துவருக்கு எங்க இருந்து அறிவு வந்துச்சு? அப்ப ஒருவன் மரணத்திலிருந்து வெளியில வரணும்னா மருத்துவர் கையில இல்ல. மருத்துவரே சொல்ற வார்த்தை, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா என்ன பண்ணு, போய் உட்காருங்க அப்படின்னு. எதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சில கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலா இருந்தா பிரேயர் பண்றதுக்கு ஒரு பிரேயர் ஹால் இருக்கும். முஸ்லீம் ஹாஸ்பிட்டல் இருந்தா அங்க சின்ன ஒரு இது தொழுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் வச்சிருப்பாங்க. இந்து ஹாஸ்பிட்டலா இருந்தா அங்க ஒரு சின்ன ஒரு டெம்பிள் என்ன பண்ணிருப்பாங்க. எதுக்கு? ஓரப்பியே இவர்கிட்ட என்ன பண்ணணும், உத்தரவாதம் வாங்கிட்டு தான் உள்ள போகணும். ஏன்னா உள்ள போறவன் என்ன சொல்ல போறான், வெளியில போய் உத்தரவாதம் வாங்கிட்டு வான்னு தான் சொல்ல போறான். அப்போ ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போற ஒரு மனுஷன் உயிரோட வெளியே வரது டாக்டருடைய திறமை இல்ல. உயிரோட அவன் வெளியில வரது அந்த ஸ்தோத்திரம் உள்ள படுக்க வச்சு கொண்டு போனாங்க பாத்தீங்களா, அவனுடைய திறமையினால் அவனுடைய பலத்தினால் அல்ல, கிருபையினால. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, மரண வாசலில் இருந்து என்னைய தூக்கி விட்டீர். எத்தனையோ விச நான் உள்ள போனாலும், எத்தனையோ விச மரணம் வரைக்கும் நான் போனாலும், அது பலவீனமா இருக்கட்டும், இல்ல என் எதிரி என்னை சுற்றி வளைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நான் மரணத்தின் வாசல் வரைக்கும் போனேன். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்வாரு, மரணத்துக்கும் எனக்கும் எத்தனை அடி தூரம்னு சொன்னாரு? ஒரு அடி தூரம். ஒரு அடி எடுத்து வச்சா மரணம். ஆனா அந்த ஒரு அடி என்னை எடுத்து வைக்காம என்னை அந்த இடத்துல நிக்க வச்சீங்கல்ல, அதுதான் தேவன் என்னை தூக்கி விட்டார். என் கால்கள் கொஞ்சம் விட்டா இன்னொரு அடி எடுத்து வச்சு நான் உள்ள போய் விழுந்திருப்பேன். ஆனா எனக்கு எச்சரிப்பு கொடுத்து, நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காத, நீ எடுத்து வச்சனா என்ன பண்ணிருவ, நீ மரணத்தை சந்திக்கும்படி போயிருவ. அதனால நீ இருக்கிற இடத்துல பத்திரமா இரு. எத்தனை விச கர்த்தர் நம்மளை எச்சரிச்சிருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மளை எப்படி தூக்கி விடுறாரு, நமக்கு முன்பாக வரக்கூடிய மரணத்தில் இருந்து. நமக்கு முன்பாக எவ்வளவோ மரணமான விஷயம் வருது. நாம் பிரயாணம் பண்ணி போகிறோம், திரும்பி வருவது உத்தரவாதம் கிடையாது. இன்னைக்கு வாகனத்தை எடுக்கிறதான அனைவருக்கும் திரும்பி வருவோமான்னு கேட்டா உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு தைரியம் வந்துருவோன்ற ஒரு நம்பிக்கை. காரணம் என்னன்னா, என் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறபடினால், என் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறபடினால். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா, நான் கரெக்டா 9th படிக்கிறப்ப நினைக்கிறேன், நான் 9வது படிக்கும் பொழுது எங்க அப்பா, என் தம்பி, நான், எங்க அம்மா 4 பேரும் வாகனத்துல போயிட்டு இருந்தோம். 4 பேரும் 2 வீலர்ல என்ன பண்ணோம், எங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போறதுக்காண்டி வண்டியில போயிட்டு இருந்தோம். தஞ்சாவூர் ஹைவேஸ்ல என்ன பண்ணிருக்கோம், வேகமா போயிட்டு இருக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. போயிட்டு இருக்கும் பொழுது என் தம்பி ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கான், எங்க அப்பா ஓட்டிட்டு இருக்காரு. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சென்டர்ல நானா அப்படி இருக்கிறேன், உட்காந்துருக்கிறேன். அப்ப எங்க ஏரியால சுங்கஞ்சாவடி ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க, டோல் ஃப்ரீ கட்டிட்டு இருந்தாங்க. கட்டும் பொழுது அங்க திடீர்னு ஒரு புதுசா போடப்பட்டதான ஒரு வேகத்தில எங்க அப்பா என்ன பண்ற, வண்டிய வேகமா ஏத்திட்டார். ஏன்னா அவருக்கு தெரியல, அது அப்பதான் புதுசா போட்டிருக்கிறாங்க. புதுசானாக்க நைட் ஏதோ போட்டிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க பாக்குற வேலை பூரா என்னதான் பண்றாங்க, நைட்ல போட்டு பெயிண்ட் விட அடிக்காம கருப்பா விட்டு போயிடுறது, காலைல வேகமா ஓட்டுறேன் முட்டிட்டு போய் என்ன பண்ணட்டும், விழுகட்டும்னு. அது மாதிரிதான் சம்பவம் நடந்துச்சு. வண்டியில போயிட்டு இருந்தோம், என் தம்பி, எங்க அப்பா, நான், எங்க அம்மா, இதான் ஆர்டர், இப்படிதான் உட்காந்துருக்கோம். வேகமா போனவரு அந்த பிரேக்க, அந்த ஸ்பீட் பிரேக்கை பார்க்காம வண்டியை ஏத்திட்டாரு. வண்டி அப்ஸ்காண்ட் ஆகி அது ஓடிருச்சு. என் தம்பிக்கு சரியான அடி, நெத்தியெல்லாம் தையல் போற அளவுக்கு நல்ல ஓப்பன், கை கா 2 முட்டி, கீழ் 2 முட்டி, தலைன்னு சொல்லி 4 பக்கமே என் தம்பிக்கு காயம். எங்க அப்பாவுக்கு 2 முட்டிலையும் சரியான அடி. எங்க அம்மாவுக்கு இடுப்புல ஹேண்ட்பேக் குத்தி அவங்களுக்கு சரியான இடுப்பு வலி. ஆனா இதுல விசேஷம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் நடுவுல உட்கார்ந்த எனக்கு ஒரு துளி அடி இல்லை. எனக்கு முந்தி இருந்த எங்க அப்பாவுக்கு மூட்டு தேஞ்சிருச்சு, எனக்கு பிந்தி இருந்த எங்க அம்மாவுக்கு இடுப்புல ஹேண்ட்பேக் குத்திருச்சு. 2 பேருக்கு சென்டர்ல உட்கார்ந்த எனக்கு ஒரு துளி கூட அடிபடல. இன்னொரு விசேஷம் என்னன்னா, நான் அந்த வண்டியை என்ன பண்ணல, தேய்ச்சிக்கிட்டு போகல. இந்த 3 பேர் வண்டியோட வண்டியா போனது உண்மை. ஆனா நான் மட்டும் நடந்தது எப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஸ்பீட் பிரேக் ஜம்ப் ஆகும்போது அந்த ஸ்பீட் பிரேக்ல நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஸ்பீட் பிரேக் என்ன ஆகுது, அந்த ஜம்ப் ஸ்பீட் பிரேக்ல நான் நின்றுட்டு இருக்கிறேன்.
இவங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல இருந்து ஒரு குறைஞ்ச 20 அடியாவது இருக்கும், தேய்ச்சிட்டு போய் கிடக்குறாங்க. நடந்தது இப்படி எத்தனையோ சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு செஞ்சிருக்கிறாரு, நமக்கு தெரியாது. என்னுடையதான ரட்சிப்புக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பூரா நான் உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன் சில சமயத்துல. இதெல்லாம் எதுக்காக நம்மள கர்த்தர் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் பத்திரப்படுத்தினார்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். எதற்காகனா, அவர் ஒருவனுக்கு கிருபையை வச்சிட்டாருன்னா அவன் பிறப்பு முதல் அவன் இறப்பு வரைக்கும் அவன் எங்க போனாலும் அவர் கரம் கூட வந்து அவனை கரெக்டா பிடிச்சு என்ன பண்ணிரும், எஸ்கேப் பண்ண வச்சிரும். அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் மரண வாசல். நீங்க அநேகருக்கு ஒரு யோசனை இருக்கலாம், ஒரு டாக்டர் சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களோட ஹெல்த் இஷ்யூ பத்தி நீங்க சொல்லலாம், நான் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட மரண போராட்டத்தில் இருக்கிறேன், என்னை தூக்கிவிட யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், மரண வாசல் எவ்வளவு பெரிய மரண வாசலுக்குள் நான் நுழைக்கப்பட்டிருந்தாலும் என் கரத்தை பிடித்து என்னை தூக்கி வந்து என்னை மீண்டும் வாழ வைக்க எனக்கு ஒரு துணை இருக்கு. யாருன்னா அவரே இயேசு கிறிஸ்து. அதனால எனக்கு யாருமே இல்ல, என்னை தூக்கிவிட யாரும் இல்ல, நான் மரண போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன், நான் மரண வேதனை படுறேன், நான் மரண அவதிப்படுறேன்னு சொல்லி நீங்க எதை மரணத்துக்கு நேராக ஒப்பிட்டாலும் உங்களை தூக்கிவிட ஒரு கரம் இருக்கு. நல்ல சமாரியனாய் இயேசு கிறிஸ்து என்னை தூக்கி வைத்து வழி நடத்த வாழ வைக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மரண வாசலுக்குள்ள போனாலும் எதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்பட கூடாது. ஏன்னா மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, உன்னை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து. மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து, பாதாளத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து, பிசாசின் தலையை நசுக்கினவர் இயேசு கிறிஸ்து. நசுக்கினவர், ஜெயித்தவர், வெற்றி சிறந்தவர், உயிர் திறந்தவர். உயிரோடு இருக்க நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன்? என்னை தூக்கி விட மாட்டாரா? என்னை உயர்த்த மாட்டாரா? மரணத்தை பார்த்தா பாம்பை கண்டா படையே நடுங்குன்ற மாதிரி அந்த மருத்துவமனையை பார்த்தா இருக்கிற எல்லாமே என்ன ஆயிரும், ஃபியூஸ் புடுங்கின மாதிரி ஆயிரும். எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கட்டும், டாக்டர்கிட்ட போய் ஊசி போட சொல்லுங்க, அப்படியே நைஸா ஓடிடுவாங்க. சிலருக்கு டேப்லெட் போட சொல்லுங்க, சிலருக்கு டானிக்கு, சிலருக்கு ஸ்கேனு. ஐயோ, இப்படி மருத்துவமனையை பார்த்தா உயிர் நடங்க ஓடுற ஆள் இன்னைக்கு இருக்கு. அதனால சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, மரண வாசல் எதுவா இருந்தாலும் என்னை தூக்கிவிட என் தகப்பன் இருக்கிறார். இது உண்மை. அதே சங்கீதக்காரன் சங்கீதம் 30:1 சொல்றாரு, சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை தூக்கிவிட்டீர். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு 30:1 எப்படி சொல்றாருன்னா, சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையாதபடிக்கு நீர் என்னை தூக்கிவிட்டீர். இன்றைக்கு என்னை மேற்கொண்டு என் துக்கத்தை என் துக்கத்தை பார்த்து சிரித்து ரசித்து சந்தோஷப்படுகிற கூட்டத்துக்கு முன்னாடி நான் விழுந்து போகாதபடிக்கு என்னை நீங்க என்ன பண்ணீங்க, தூக்கி விட்டீங்க. நான் இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருந்தேன்னா நான் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நான் ஏமாற்றப்பட்டிருப்பேன். அவங்க என்னைய பார்த்து சிரிச்சிருப்பாங்க. நம்மை ஏளனம் பண்ணுகிற கூட்டத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். நம்மை ஒரு கூட்டம் ஏளனம் பண்ணுது அப்படின்னா ஸ்தோத்திரம், நான் எதுவும் பண்ண தேவையில்ல. என்னைய பார்த்து ஒரு கூட்டம் சிரிக்குதுன்னா நான் எதுவும் பண்ண தேவையில்ல. என்னுடைய பலவீனத்தை மையமாய் வைத்து என்னை ஒடுக்கி அந்த ஒடுக்குதல் நிமித்தம் அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா அவனுக்கு பார்த்து என்ன பண்ண வேணாம், நான் பயப்பட வேண்டாம். ஏன்னா சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையாதபடிக்கு அவன் மத்தியில் இருந்து என்னை என்ன பண்ணீங்க, தூக்கி விட்டீங்க. சிம்சனுடைய வாழ்க்கையில சிம்சனுடைய பலன் எல்லாம் போயிருச்சு, சிம்சனுடைய பார்வை போயிருச்சு, சிம்சனுடைய அபிஷேகம் போயிருச்சு, எல்லாம் பிடுங்கப்பட்டு சிம்சன் எப்படிப்பட்டவனா இருந்தா, சத்துருக்களுக்கு முன்பாக அவன் ஒரு ஸ்தோத்திரம் ஜோக்கரை போல என்ன பண்ணான், நடந்து கொண்டான். அவனை பார்த்து பார்த்து மற்றவங்க என்ன பண்ணாங்க, மகிழ்ச்சி கொண்டாங்க.
ஐயோ அங்க பாரு சிம்சோன் எப்படி தடவி கொண்டு போகிறான் பாரு, சந்தோஷப்பட்டாங்க. சிம்சோன் அங்க பாரு எப்படி ஸ்தோத்திரம் மாவு அரைக்கிறான்னு சந்தோஷப்பட்டாங்க. சிம்சோன் அங்க பாரு எப்படி சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறான், எங்க அன்னைக்கு ஒரு புது கயிற்றால உன் கையை கட்டும் பொழுது அறுத்து கொண்டு போனாயே, இப்ப போ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா சிம்சோன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் தேவ சமூகத்தில், ஆண்டவரே ஒரு விசை என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது அவனை பார்த்து அதுவரைக்கும் சிரிச்சவங்க அவனுக்கு முன்பாக பிணங்களாக விழுந்து கிடந்தாங்க. அப்ப ஸ்தோத்திரம், தேவன் எப்படிப்பட்டவர்? என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு அதை மேற்கொண்டு விட்டேன்னு சொல்லி மகிழ்ச்சி அடையாதபடிக்கு என்னை அவன் கரத்தில் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்காமல் அவனை என் கரத்தில் கொடுத்து என்னை தூக்கி விடுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஏன்னா கோலியாத் வந்து நின்று அவன் ஏளனம் பேசி இஸ்ரவேல் ஜனங்களை பூரா நிந்தித்து சந்தோஷப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து சந்தோஷப்படுத்தினாங்க. ஏன் சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்க தாம் பலத்தை காட்டுறாங்க. சிலர் பலத்தை காட்டி நம்மளை கீழ்படுத்துவாங்க, சிலர் அதிகாரத்தை காட்டி நம்மளை கீழ்படுத்துவாங்க, சிலர் வந்து இன்னும் அதிகமா எக்ஸெட்ரா சம்பளத்துடைய கவரை காமிச்சோ இல்ல சம்பளம் வேலை பார்க்குற இடத்த குறிச்சோ எதை குறிச்சோ காமிச்சு என்ன என்ன பண்ணுவாங்க? அற்பமா பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? ஸ்தோத்திரம், ஒரு நாயை கூட எப்படி பார்ப்பாங்க? ஒரு விதமான பயத்தோடு பார்ப்பாங்க, ஏன்னா அது கடிச்சிடும். ஆனா இன்றைக்கு சிலருடைய பார்வை நாயை விட மோசம் என்ன பண்றாங்க? மனுஷங்களை கேவலமா பாக்குறாங்க. ஏன்னா அவன் கடிக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு கடிக்கிற அளவுக்கு என்ன இல்ல, பலன் இல்ல. காரணம் அவன் வேலை, அவன் சம்பளம், அவன் வருமானம், அவன் வீடு, அவன் குடும்ப பின்னணி, அவன் ஒரு வியாதியஸ்தவன், அவன் ஒரு சோதரன் கடன் பாரத்துல கிடக்கிறவன், அவன் ஒரு பயந்தாங்குழி, இப்படி பல வார்த்தையை போட்டுக்கலாம். இப்படிப்பட்ட சில நூதனமான காரியத்தை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கு சத்துருக்கள் அநேக நேரத்துல தேவ ஜனங்களை சுரண்டி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சந்தோஷப்பட காரணம் என்ன? என்னைய மேற்கொள்ள ஒன்னால, அதுக்கு உன்கிட்ட பலன் இல்ல, முடிஞ்சா வா. ஒரு படையே போய் பெலிஸ்தியரை அடிச்சு கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிருந்தா ஒரு படையாக சேர்ந்து பெலிஸ்தியரின் முழு தேசத்தை என்ன பண்ணிருக்கலாம்? அழிச்சிருக்கலாம். கோலியாத்துக்கு முன்பாக ஒரு 100 பேரை இறக்கியிருந்தா கோலியாத்தை கொண்டிருக்கலாம். ஆனா கோலியாத் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அவன் தன் பிரம்மாண்டமான உருவத்தை காண்பித்து என்னோடு ஒண்டி கொண்டியா மோதிப்பார். சில சமயங்கள்ல நம் பலவீனத்தை குறிவைத்தே சத்துரு அடிப்பான். அதனால என்னைய தூக்கிவிட யாரும் இல்லையே, என் சத்துருக்கள் சிரிக்கிறாங்கப்பா, நான் எழும்பாம கிடக்கிறத பார்த்து என்னுடைய சத்துருக்கள், என் பகைஞர் என்னைய பார்த்து சிரிக்கிறாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதபடிக்கு என்னை தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் தாவீது ஸ்தோத்திரம், தாவீதை பார்த்து சிலர் வந்து வார்த்தையை சொன்ன பொழுது, தாவீதை பார்த்து சிலர் சாபத்தை சொன்ன பொழுது, தாவீதை பார்த்து சிலர் மண் எறிஞ்ச பொழுது தாவீது சொன்ன ஒரே வார்த்தை, அவனுக்கு அது அளிக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு இன்றைக்கு அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் செய்யட்டும், நீ அமைதியா என் பின்னாடி வானாரு. ஆனா தாவீது போயிட்டு திரும்பி வரும் பொழுது எவன் மண்ணை வாரி எரித்தானோ, எவன் ஸ்தோத்திர சாபம் விட்டானோ, எவன் அவனை ஏளனம் பண்ணினானோ, எவன் அவனை பார்த்து நகைத்தானோ, அவன் காலடியில் கடக்க கர்த்தர் உதவி செய்தார். காரணம் என்ன? என்னை பார்த்து சத்துரு சந்தோஷப்பட ஒரு நாள் என் தகப்பன் விட மாட்டார். ஏன்னா ஸ்தோத்திரம், யோபுவின் வாழ்க்கையில பாக்குறப்ப யோபுவுக்கு நிறைய காரியம் இருந்துச்சு. யோபுவை பார்த்து சத்துரு ஒவ்வொரு நாளும் சிரிக்கிறான். அவன் எப்படி சிரிச்சான் தெரியுமா? மனைவியை கூட்டு வந்து சிரிச்சான். அவன் எப்படி சிரிச்சானா, நண்பர்களை கூட்டு வந்து சிரிச்சான். அவன் எப்படி சிரிச்சானா, அவன் எந்த ஊர்ல வாழ்ந்தானோ அந்த ஊர்ல இருக்கிற மற்ற மனுஷனை கூட்டு வந்து சிரிச்சான். எப்படி தெரியுமா சிரிச்சான்? யோபுவே, உனக்கு வந்த நிலைமைய பத்தியா? நீ எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சியே, இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய எவன் இருக்கான்? நீ எத்தனையோ பேருக்கு மருத்துவம் பார்த்தியே, இன்னைக்கு உனக்கு வைத்தியம் பார்க்க எவன் இருக்கான்? நீ எத்தனையோ மருத்துவமனைக்கு சொத்தம் டொனேஷன் கொடுத்தியே, நீ எத்தனையோ மருத்துவமனையை கட்டி கொடுத்தியே, இன்னைக்கு உன் குஷ்டரோகத்தை பார்க்க யார் இருக்கா? இப்படி அநேகர் பேர் என்ன பண்ணிருப்பாங்க? யோபுவை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. யோபுவை பார்த்து அந்த மகிழ்ச்சியை தேவன் நிரந்தரமா என்ன பண்ணல, கொடுக்கலையே.
இப்பவும் நான் எப்பவும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாசியுடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படிதான் இருக்கும்? அது அற்பமா தான் இருக்கும், ரொம்ப கேவலமா தான் இருக்கும், பலரால் மிதிக்கப்படுற மாதிரி தான் இருக்கும், பலரால் கசைக்கு தூக்கி எறியப்பட்ட கந்தல் துணியை போலதான் இருக்கும். ஆனா முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. முடிவுன்னு ஒண்ணு, ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா மகனே அதுக்கு முடிவுன்னு ஒண்ணு என்ன பண்ணுது? இருக்கு. ஆரம்பம் அற்பமா இருக்குன்னு வேதம் சொன்னாலும், ஆனா அதே வேதம் சொல்லுது உனக்கு முடிவு எப்படிப்பட்டதா இருக்கு? சம்பூர்ணமா இருக்கு. அப்ப யோபுடைய வாழ்க்கையில யோபுவின் சத்துருக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, யோபுவின் நண்பர்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. நீ தேவனுக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு இந்த சாபக்கேடு வந்துச்சுன்னு. யோபுவின் மனைவி சொல்றாங்க, தூசிச்சுட்டு வாயா பார்த்துக்கலாம், அடுத்த வேலையை பார்த்துட்டுன்னு. இப்படி அநேகர் வந்து யோபுவுக்கு முன்பாக அவன் உத்தமத்தை என்ன பண்ணாங்க? சுரண்டி பார்த்தாங்க. சத்ருவும் யோபுவினுடையதான அந்த வேதனையை பார்த்து, அந்த பலவீனத்தை பார்த்து சிரிச்சான். கர்த்தர் பொறுமையா இருந்தார். அந்த பலவீன நாட்கள், அந்த துன்பத்தின் நாட்கள், அந்த உபத்திரவத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு ஒன்று வந்துச்சா? அந்த முடிவு நாள் வந்த பொழுது கர்த்தர் சத்துருக்கு கொடுத்த சந்தோஷம் கொஞ்ச காலமா இருந்தாலும் யோபுவுக்கு கொடுத்த சந்தோஷம் ஆயுள் முழுவதும் யோபுவை கர்த்தர் சந்தோஷத்தோடு வைத்திருந்தார். எப்படின்னா, முன்பு அவன் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சோ அதை விட இரட்டத்தனையான சந்தோஷத்தை யோபு தன் உபத்திரவ நாட்களுக்கு பின்பாக என்ன பண்ணாரு? ஏன்னா யோபுவுடைய முன்னிலைமையை பார்க்க பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தா இருக்கு. முன்னிலைமையை பார்க்கிலும்னா பணம் மாத்திரமல்ல, அவன் தனிப்பட்ட சந்தோஷமும் கூட. அவன் தனிப்பட்ட சந்தோஷம் கூட முன்னிலைமையை பார்க்கலும் பின்னாடி எப்படி இருந்துச்சு? 2 மடங்கு அதிகமா தான் இருந்துச்சு. அப்ப சத்துருவின் கரத்துல ஒரு நாளும் கர்த்தர் தமது பிள்ளைகள் என்ன பண்றது இல்ல, ஒப்பு கொடுக்கிறது இல்ல. ஒருவேளை யோபுவை சுத்தி வந்தது போல என்னைய சுத்தி வராங்க அப்படின்னா, யோபுவை சுத்தி வந்தது போல நம்மை சுற்றி வராங்க அப்படின்னா, நான் அதுக்காக என்ன பண்ண வேணாம்? கல்லெறிய வேணாம். அதுக்காக நான் என்ன பண்ண வேணாம்? கல்லெறிய வேணாம். நான் அதுக்காக வழக்காட வேண்டாம். நான் அதுக்காக வாக்குவாதம் பண்ண வேண்டாம். என்னைய பார்த்து சிரிக்கிறாங்களா? என் பலவீனத்தை பார்த்து சிரிக்கிறாங்களா? என்னுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து சிரிக்கிறாங்களா? சிரிச்சுக்கட்டும். எத்தனை நாளைக்கு? என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்ச்சியாய் ஓடாதபடிக்கு என்னை தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார்னு சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு. ஏன்னா தாவீது ஸ்தோத்திரம் செஞ்ச அற்புத அடையாளங்கள் அநேகம். ஆனா சவுல் நிமித்தம் தாவீது ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ பெலிஸ்தியனை முறியடிச்ச, நீ கோலியாத்தை முறியடிச்ச, நீ பெலிஸ்தியனை 100-200 நுனித்தோலை கொண்டு வந்து போட்ட, ஆனா இன்னைக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கியே, நீ ஒரு கோலைன்னு சொல்லி தாவீதை பார்த்து சிரிச்சவங்களுக்கு முன்பாக தாவீது நிக்கிறாரு. நான் கோலலடா, சவுலின் சால்வையின் தொங்குதல் அறுக்க எனக்கு பலன் இருக்கு, ஆனா நான் ஏன் கொல்லாம இருக்கேன்? போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கிறேன், ஓடி பேருன்னு சொல்லி ஒரு நாள் மிரட்ட கர்த்தர் தாவீதுக்கு என்ன பண்ணாரு? பலத்தை கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? அப்ப என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு பலன் உண்டு? எனக்கு பலன் உண்டு. காரணம், என்னை தூக்கி விடுகிறவர் என்னோடு இருக்கிறார். என்னை தூக்கி விடுகிறவர் என்னோடு இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கிற நான் எவனுக்கு பயப்படணும்? நான் ஏன் ஏளனம் பேசுறவனுக்காக பயப்படணும்? நான் ஏன் ஸ்தோத்திரம் என் தூத்துறவனை பார்த்து பயப்படணும்? நான் ஏன் என் பலவீனத்தை குறி வச்சு அடிக்கிறவனை பார்த்து பயப்படணும்? ஏன் பயப்படணும்? சகைவை பார்த்து ஊரே சொன்னிச்சான், என்ன தெரியுமா? குள்ள பையன்னு. அந்த குள்ள பைய தான் ஒரு நாள் எப்படிப்பட்டவனா மாறினான்? இயேசுவுக்கு பிரியமுள்ளவனா மாறினான். இப்ப பேச சொல்லுங்க அந்த வார்த்தைய. சகைவின் வீட்டுக்கு போறப்ப சகைவை பார்த்து ஊர் என்ன சொன்னுச்சு? அவன் பாவி, அவன் துரோகி, அவன் ஸ்தோத்திர பணாசை பிடிச்சவன், பல வார்த்தை. ஆனா இயேசு அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஊர்ல இருக்கிற எவனும் சகைவை பார்த்து என்ன பார்த்த பேசல, நாக்கல்ல பல்ல போட்டு பேசல. அப்படி கர்த்தர் சகைவை என்ன பண்ணாரு? தூக்கி விட்டார். என்னை தூக்கி விட கர்த்தர் இருக்கிறார். என்னை தூக்கி விட கர்த்தர் இருக்கிறார். என்னை அவர் தூக்கி விடுவார். ஏன்னா தேவ ஜனங்களை துன்பப்படுவதை பார்த்து சத்துருக்கள் என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாளும் மகிழ்ச்சியா இருக்க விட மாட்டார். அதனாலதான் எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் துரிதமா என்ன பண்ணார்? யோசேப்பை அறியாத வேறொரு பார்வோன் ராஜா வந்து அவர்களை துன்பப்படுத்தி அவங்க ரத்தத்தை உறிஞ்சி அவங்க பலவீனப்படுறதை பார்த்து ரசிக்கிற அந்த ராஜா வந்தப்ப கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசே என்ன பண்ணாரு? அது வரைக்கும் எத்தனையோ பார்வோன்கள் மாறினாங்க. அப்பெல்லாம் வராத ரட்சகரை கர்த்தரையும் அப்ப கொண்டு வந்தாருன்னா
அப்ப துன்பப்படுத்தி பார்க்கிற ஒருவன் எழும்புனான். இன்றைக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்ல விருப்பப்படுறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. என்னை துன்பப்படுத்தும்படி, என்னை அழுக வைக்கும்படி, என்னை ஸ்தோத்திரம் ஓரமா உட்கார வைக்கும்படி ஒருவன் எழும்புவான் என்றால் அவனுக்கு முன்பாக என்னை விடுவித்து என்னை சந்தோஷமா கொண்டு போக எனக்காக ஒரு இரட்சகரை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அனுப்புவார். ஒன்னு அனுப்புவாரு, இல்ல அவரே இறங்கி வருவாரு. எதற்காக? அவனுக்கு முன்பாக நான் தலை குனிந்து நிற்காதபடிக்கு என் தலையை சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ண அவரே என்ன பண்ணுவாரு? வருவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்குன்னு தெரியல, வச்சுக்கோங்க. எவ்வளவு என்ன சொன்னா சொல்லிட்டு போட்டோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த என் கர்த்தர் உண்மை உள்ளவர். என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண என் கர்த்தர் உண்மை உள்ளவர். எந்த தாவீத இஸ்ரவேல் தேசமே சேர்ந்து ஏளனமா பார்த்துச்சோ, எந்த தாவீத இஸ்ரவேல்ல இருக்கிற போர் வீரர்கள் ஏளனமா பார்த்தாங்களோ, அதே போர் வீரர்களுக்கு முன்பாக, அதே ஜனங்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாரு. புரியுதா? சத்துருக்களுக்கு முன்பாக தேசமே சத்துருவா மாறி இருக்கு, உலகமே சத்துருவா மாறி இருக்கு. ஆனா அவனுக்கு முன்பாக ஒரு சிங்காசனத்தை வச்சு அதுல நீ ஏறி உட்கார்றா மகனேன்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு தைல குப்பி எடுத்து இவன் இன்று முதல் உங்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்டவனா இருக்க போறான்? ராஜாவா இருக்க போறான். சோ அண்ட் சோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? இவன் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும்னு ஒரு அபிஷேக தைலம் ஊத்தப்படுது சத்துருக்களுக்கு முன்பாக. கர்த்தர் தாவீது அபிஷேகம் பண்ணது போல என்னை பார்த்து சிரித்தவர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து என்னை மகிழ்ச்சியால் நிரப்ப என்னை தூக்கி விடுகிற தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப என் தேவன் எப்படிப்பட்டவர்? என்னை தூக்கி விடுவதற்கு உண்மை உள்ளவர். உலகத்தான் சொல்லுவான் தூக்கி விடுவதற்கு யார் இல்லைன்னு, துணை இல்லைன்னு. நீ உனக்கு தெரிஞ்சது மனுஷனை பத்தி மட்டும்தான். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். ஸ்தோத்திரம், எப்பொழுதும் என்னோடு இருக்கிற, எப்பொழுதும் எனக்குள் இருக்கிற, எப்பொழுதும் எனக்கு நிழலோடு நிழலா இருக்கிற என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பாருன்னு யாருக்கு தெரியாது? என் சத்துருவுக்கு தெரியாது. நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பாருன்னு இந்த உலகத்து மனுஷனுக்கு தெரியாது. அதனாலதான் அவனுக்கு தேவனுடையதான செயல்களை பத்தி என்ன பண்ணல? அறிவு இல்ல. அறிவில்லாதவே பண்ணிட்டு போட்டோம். அறிவு இருக்கிற நான் என்ன பண்ணணும்? என்னை தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார். என்னை தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார். அதே சங்கீதம் 42 சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. சிக்கிக் கொள்கிற இடத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தூக்கி விடுவார். சிக்கிக் கொள்கிற இடம், தண்ணீரை விட்டு எளிதில வந்துடலாம். ஆமா தானே? தண்ணீரை விட்டு எளிதில வெளியே வந்துடலாம். ஆனா தார் ட்ரம்முக்குள்ள இருந்து என்ன பண்ண முடியாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுது இல்ல? தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்துடலாம், ஆனா தார் ட்ரம்முக்குள்ள இருந்து என்ன பண்ண முடியாது. காரணம் என்ன? அதனுடையதான அடர்த்தி, அழுத்தம், தடிமன் எப்படி வேணா வச்சுக்கலாம். தண்ணீர் மிக 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 மிருதுவா இருக்கும். ஒரு பெரிய கடல் தண்ணி இல்ல ஒரு பெரிய ஏரி, ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் நிறைய தண்ணீர் இருந்துச்சுனாக்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தைரியம் என்ன பண்ணுவாங்க? நீச்சல் தெரியுதோ தெரியலையோ, தெரியுதோ தெரியலையோ, ஒரு டியூபை மாட்டிக்கிட்டு தொப்பக்கடின்னு போய் விழுந்துருவாங்க. ஆனா சின்னோண்டு ஒரு 5x 5 அடி அகலம், 5 அடி உயரம், 5 அடி ஆழம் உள்ள ஒரு தார் ஊத்துன ஒரு டப்புக்குள்ள இறக்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சேஃப்டி ஷூட் கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டான்? இறங்க மாட்டான். காரணம் என்ன? அழுத்தம். காரணம் என்ன? இன்றைக்கு அழுத்தம் தாங்க முடியாம தான் அநேக தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அழுத்தம் தாங்க முடியாம அநேகர் ஆரம்பத்துல தண்ணி தான் நல்லா இருந்துச்சு, ஆனா போக 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 தான் தெரிஞ்சிச்சு அது தண்ணி இல்ல, உளையான சேருன்னு. அது தண்ணி இல்ல, தார் ட்ரம்முன்னு. அந்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண முடியல, அவனால எழும்ப முடியல. ஏன்னா அது அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஆத்துல போயிட்டு ஒரு டெப்த்துக்கு மேல அவன் ஆழத்தை பார்க்க ஆரம்பிச்சானா அவன் கால் போய் எங்க சிக்கிக்குமா? உளையான சேத்துல போய் சிக்கிக்கும். புதை மண்ணில் போய் அவன் கால் என்ன பண்ணிக்கும்?
மாட்டிக்கும். அவன் புதைமண்ல அவன் கால் மாட்டிக்கிச்சுன்னா யாராலையும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு என் மேல் விழுகிற அழுத்தத்திலிருந்து நான் என்ன பண்ண முடியல, எழும்ப முடியல. எனக்கு அழுத்தம் வருதா? எனக்கு அழுத்தம் கொடுக்கறாங்களா? யார் அழுத்தம் கொடுக்கறா? யார் அழுத்தம் கொடுக்கறா? வேலை செய்கிற இடத்துல அழுத்தம், வீட்டுக்கு வந்தா அழுத்தம், உறவினர் வீட்டுக்கு போனா அழுத்தம், அண்ணன் தம்பிகளை பார்த்தா அழுத்தம், எங்க போனாலுமே என்னதான் வருது, பின்னாடியே அழுத்தம் தான் வருது. எந்த இடத்துக்கு போனாலும் அழுத்தம் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுது, வந்துகிட்டே இருக்கு. நல்லா ஜெபித்தா ஜெபிக்க முடியாதபடிக்கு அழுத்தம் வரும். பைபிள் வாசிச்சா பைபிள் வாசிக்க முடியாதபடிக்கு அழுத்தம் வரும். நல்ல உபவாசிக்கிற மனுஷனா இருந்தா உபவாசிக்க முடியாதபடிக்கு அழுத்தம் வரும். நல்ல கர்த்தரை வாயை திறந்து சத்தமா ஆராதிக்கிற மனுஷனா இருந்தா ஆராதிக்க முடியாதபடிக்கு அழுத்தம் வரும். நல்ல கர்த்தருக்கு உண்மையா வாழக்கூடிய உத்தம வாழ்க்கையை வாழ்ற மனுஷனா இருந்தா உத்தம வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு அழுத்தம் வரும். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கர்த்தர் எந்த கிருபையை கொடுத்திருக்காரோ அந்த கிருபையை பயன்படுத்த விடாதபடி சத்துரு அழுத்த தான் செய்வான். அவன் அழுத்துறான் என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, ரொம்ப சங்கட்டமா இருக்கு, அதனால எனக்கு இது என்ன பண்ணா வேண்டான்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அழுத்தத்தின் மத்தியிலையும் கர்த்தாவே இந்த அழுத்தத்தில் இருந்து எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு அநேக டிப்ரெஸ் ஆகி தப்பான முடிவு எடுக்க காரணம் என்ன? அது மாத்திரையா இருக்கலாம், ட்ரக்ஸா இருக்கலாம், போதைப் பொருட்களா இருக்கலாம், இல்ல எது வேணா இருக்கட்டும். சந்தோஷத்துக்கு குடிக்கிறவன் 10 பேரா இருந்தா துக்கத்துல குடிக்கிறவன் 20 பேரா இருக்கிறான். கேட்டா மனசு சரியில்லை. மானங்கட்ட மனசை வெளியெடுத்து வச்சாதானே தெரியும் ஏன் நல்லா இருக்கா கெட்டு போச்சா அப்படின்னு. மனசு சரியில்லை, ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு, ஒரு மாதிரி மனசே பாரமா இருக்கு. அதனால என் பாரத்தை யாரு குறைக்கிறாரோ அங்கதான் போகணும். வேதம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே ஆதரிப்பார். நான் பாரத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிட்டு இருக்கேன்? என் அழுத்தத்தை கொண்டு போய் நான் எங்க வச்சிருக்கேன்? எனக்கு அழுத்தம் கொடுத்தது உண்மை, சத்ரு எனக்கு அழுத்தம் கொடுத்தது உண்மைதான், எனக்கு உலகம் அழுத்தம் கொடுத்தது உண்மைதான். நான் தண்ணீர் நினைச்சேன், ஆனா தண்ணீருக்கு கீழே நான் போய் பார்த்தா தான் தெரியுது அது உளையான சேருன்னு. இப்ப நான் மாட்டிக்கிட்டேன், நான் எழும்ப முடியல, அதனால நான் விட்டறலான்னு நினைக்கிறேன். எதை? எழும்புறத நான் விட்டறலான்னு நினைக்கிறேன். அதனால இந்த அழுத்தத்தை நான் மேற்கொள்ளாம இந்த அழுத்தத்தை நான் எதுல விட்டுறேன்? மரணத்துக்கு விட்டு கொடுத்துறேன். யாருக்கு விட்டு கொடுத்துறேன்? என்னை எவன் அழுத்துறானோ அவன்கிட்ட நான் விட்டு கொடுத்துறேன். அதுதான் எது? இந்த உலகம். இந்த உலகம் எதிர்பார்க்கறது என்ன? நான் அழுத்தம் கொடுத்தேன்னா இவன் என்ன பண்ண மாட்டான், எழும்ப மாட்டான், இவன் இங்கேயே செட்டில் ஆயிடுவான். ஒரு முறை இந்த அழுத்தத்துக்கு இவன் பழகிட்டான் அப்படின்னா இவன் என்ன பண்ண மாட்டான், மீண்டும் இந்த அழுத்தத்துல இருந்து எழும்பி வர மாட்டான். அதனால அவனுக்கு என்ன பண்ணும், அழுத்தத்தை அதிகமாக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த பாரத்தை இறக்கி வைக்க இடம் தெரியாம பாரத்தின் மேலேயே பாரத்தை இறக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அதுவே ஒரு பாரம், அதுவே நீ பிடிச்ச என்ன பண்ணுது, உள்ள இழுத்துக்கிட்டு இருக்குது. நான் வெளியில வந்தாதான் என் பாரம் குறையும். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த அழுத்தத்துக்குள்ளே இருந்து அந்த பாரத்து மேலேயே என் பாரத்தை கொண்டு போய் மறுபடியும் வைக்கிறேன். அதனால என்ன ஆகுது, இன்னும் ஆழமா தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது, உன்னை ஒரு காரியம் அழுத்தும் என்றால், உன்னை ஒரு காரியம் பாரப்படுத்தும் என்றால் உன் பாரத்தை நீ வைக்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். கர்த்தர் மேல பாரத்தை வை, அவர் உன்னை ஆதரிப்பார். ஒரு போதும் வாழ்க்கையை தள்ளாட என்ன பண்ண மாட்டாரு, விடவே மாட்டார். நீ தள்ளாடி தரையில விழுந்து கிடக்கிறத கர்த்தர் ஒரு நாளும் பார்க்க விட மாட்டார். கர்த்தர் மேல பாரத்தை வச்சா நான் தள்ளாடி கீழே விழாதபடிக்கு, அதை ஊர் பார்க்காதபடிக்கு கர்த்தரனைய பாதுகாப்பார். ஆனா அதுவே நான் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்காம வேற எங்கேயாவது பாரத்தை வச்சேன்னா அது என்னைய தள்ளாடி 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 ஒரு சாக்கடையிலையோ
அல்லது ஒரு ரோட்டு ஓரத்திலேயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துலயோ என்னை என்ன பண்ண கொண்டு போய் போட்டு. அப்ப என் பாரத்தை நான் எங்க வைக்கணும்? கர்த்தர் மேல் பாரத்தை வச்சா என் பாரத்தை நான் நண்பன்ட்ட சொல்ல வேணாம், என் பாரத்தை நான் ஷேர் பண்ண அவசியம் இல்லை. என் பாரத்தை நான் கர்த்தர் மேல் வச்சா போதும். என் பாரத்தை லெகுவாக மாத்த என் தேவன் எனக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். என் தேவன் எனக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். அவர் என்னைய தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறாரு. நான் ஏன் சொல்லணும்? நான் ஏன் அவரை விட்டு விலகி போகணும்? இளையகுமாரனுக்கு ஒரு புத்தி வந்துச்சு. என்ன புத்தி? நான் சிக்கிக்கிட்டேன். ஆனா எங்க அப்பாட்ட போனா எனக்கு அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு மறுவாழ்வு கொடுப்பாரு. மறுவாழ்வு கொடுப்பாருன்னு அப்பா கிட்ட போறதை விட்டுப்புட்டு நான் அப்பா கிட்ட போனா எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி நான் அந்த உளையான சேற்றுக்குள்ளே இருந்தா நான் என்னத்துக்காவேன்? பசியினாலையும் பட்னியினாலையும். தவிடு தின்னா மனுஷன் குடல்ல ஒட்டுமா? தவிடு மனுஷன் குடல்ல சிரிக்குமா? என்ன ஆகும்? வயிறு உப்பி, சொல்லுங்க, வயிறு உப்பி செத்துதான் போகணும். நான் உளையான சேத்தை விட்டு வெளியில வரலன்னா நான் தவிட்ட தின்னணும். தவிட்ட தின்னா வயிறு வீங்கும், வயிறு உப்பும், குடல் உப்பும், ஒரு நாள் குடல் வெடிக்கும். இந்த அப்பெண்டெக்ஸ் ஆபரேஷன் பண்ண போறாங்கல்ல, எதுக்கு? குடல் வெடிச்சிடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா என்ன பண்றாங்க? ஆபரேஷன் பண்றாங்க. ஏன்னா ஏதோ ஒண்ணு போய் என்ன பண்ணிருச்சு? அடைச்சிருச்சு. அந்த உணவு குழாயில உணவு போகிற பாதையை அதை என்ன பண்ணிருச்சு? தேக்கம் பண்ணிருச்சு. இப்ப அது தேக்கம் ஆனதுனால அடுத்தடுத்த ஃபுட் என்ன ஆகுது? அங்கேயே ஜாம் ஆகுது. அது ஜாம் ஆக அந்த வால்வு பல்ஜாக ஆரம்பிக்குது. அந்த பல்ஜ் ஆகும்போது ஒரு சின்ன பெயின் வரும். அந்த பெயின் வந்த உடனே நான் புரிஞ்சுக்கணும், ஏதோ உள்ள பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு உடனே மருத்துவர்கிட்ட போய் என் வயித்தை நான் காமிச்சேன்னா அவர் ஒரு படம் போட்டு காட்டுவாரு. என்னப்பா தம்பி குடல் வீங்கி இருக்கு, என்னப்பா தம்பி குடல் உப்பி இருக்கு. சீக்கிரம் என்ன பண்ணணும்? இதை வெட்டி ஒட்ட வைக்கணும். என் உறவு தேவனோடு இல்லாதபடியினால் எங்கேயோ ஜாம் ஆகி என்ன ஆயிருச்சு? பல்ஜ் ஆகிட்டே இருக்கு, பாரமாகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு தவறு நான் செஞ்சதா இருக்கலாம், நான் ஆசைப்பட்டதா, எங்கேயோ போய் எங்கேயோ சிக்கி என்னுடைய ஓட்டம் சீராகாம, அந்த உணவு குழாய் சீராகாம அடைச்சது போல என் ஆவிக்குரிய ஓட்டம் சீரா இல்லாம எங்கேயோ போய் ஜாம் ஆயிருச்சு. ஜாமானது அங்கேயே ஸ்டாப் ஆகி பல்ஜாக ஆரம்பிச்சிருச்சு. பல்ஜானது எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பெயின் வந்தனா யாரை நோக்கி போகணும்? மருத்துவரை தேடி போகணும். பெயின் வந்தா வந்துட்டு போட்டோம், 2 தட்டு பிரியாணியை உள்ள இறக்கடா அப்படின்னாக்க என்ன ஆகும்? பல்ஜாயி போயிட வேண்டியதான். அப்ப பாரம் அதிகமாகுதுன்னா பாரத்தை குறைக்கணும். எங்க வரணும்? தேவ சமூகத்துக்கு தான் வரணும். இங்க பல்ஜ் ஆகுது, இங்க பாரம் ஆகுது. 2 பிளேட் பிரியாணி இறக்குனா சரியா போயிரும், இல்ல சோடாவை கலந்து குடிச்சா சரியாயிரும், இல்ல எதையாவது விஷத்தை குடிச்சா போயிடலான்னு சொல்லி பல்ஜான அந்த பெயினை தாங்கிறதுக்கு பலன் இல்லாம செத்து போறதை விட, பாவத்துல விழுந்து சாவதை விட அந்த பல்ஜான பெயினை கொண்டு போய் கர்த்தர் மேல் என் பாரத்தை வைக்கும் பொழுது இந்த பல்ஜ் என்னாகுமா? அப்படியே மென்மையா மாறும். எப்படி தெரியுமா மாறும்? அவர் எனக்கு ஒரு பிரசனத்தை கொடுப்பாரு, என்னைய மெய்மறக்க செய்வாரு. பல்ஜான இடத்துல அவர் கரத்தை வைப்பாரு. அந்த 2 டியூபுக்கு நடுவுல சென்டர்ல இருக்கிற அந்த கழிவை மட்டும் வெட்டி எடுத்துட்டு மீண்டும் எனக்கு ஒட்டுக்குடலை போடுவாரு. என் உணவு குழாய் என்ன ஆகும்? மறுபடியும் சீராகும். என் வாழ்க்கையில சில ஒட்டுக்குடல் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஒட்ட வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒட்டுக்குடல் ஒட்டாம ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் குடல் என்ன பண்ண போகுது? நான் சொல்ல மாட்டேன், நான் சொன்னா சாபம். அல்லேலூயா. ஜாமான இடத்தை செக் பண்ணுங்க. எது என்னைய பாரப்படுத்துது? ஒரு பக்கம் சத்துரு என்னைய பாரப்படுத்துறான் தார ஊத்தி வச்சு, இன்னொரு பக்கம் என் ஆவிக்குரிய ஓட்டம் சீராகாம எனக்கு நானே என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? ஒரு பல்ஜை என் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். டைம் பாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது டைம் என்னைக்கு முடியும்னு தெரியாது. அது முடிகிற அன்னைக்கு அது சில சமயம் வெடிச்சிடும். ஏன்னா குடல் வெடிச்சா உயிர் வாழ என்ன இல்லை வாய்ப்பு
இல்ல. காரணம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அப்பெண்டெக்ஸ் ஆபரேஷன்ல இருந்தாரு. அவருக்கு நடந்ததை நான் சொல்றேன். அவருக்கு அந்த குடல் சோத்திரம் ஒட்டிக்கிச்சு, பல்ஜ் ஆயிருச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இத வெட்டி ஒட்டலானா என்ன ஆகும்னு சும்மா டெஸ்டுக்காக கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்லப்பா, உள்ள பாய்சன் ஃபார்ம் ஆயிருக்கு, அது வெடிச்சிச்சுனா நீ என்ன பண்ணிருவ? அப்படியே போயிருவ அப்படின்னாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீ சாப்பிட்ட ஃபுட் இருக்கு பாத்தியா, அது டைஜஷன் ஆகாம அது உனக்குள்ளேயே ஸ்டோர் ஆகி அது ஒரு விதமான ஆசிட் என்ன பண்ணிருச்சு, ஃபார்ம் பண்ணிருச்சு. அந்த ஆசிட் ஃபார்ம் ஆனதுனால தான் உன் குடல் என்ன பண்ணிருக்கு, பல்ஜா இருக்குன்னு சொன்னார். குடல் சும்மா என்ன ஆகல, பல்ஜ் ஆகல. நீ உள்ள போட்ட ஆகாரம் அது டைஜஷன் ஆகாம அது ஒரு விதமான ஆசிட ஃபார்ம் பண்ணி அது பல்ஜாய் நிக்குது. வெடிச்சிச்சு, நீ பாய்சன் அட்டாக்காக என்ன பண்ணிருவ? அப்ப சில பாரம் உள்ள என்ன ஆகுது, பாய்சன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால கூட எனக்கு சில சமயம் என்ன வரலாம், குழி வரலாம். மரண குழி, உளையான சேறு வரலாம். அமிழ்ந்து போகாதபடிக்கு நான் தூக்கி விடப்படணும் அப்படின்னா நான் தேவ சமூகத்துல போய் என் பாரத்தை என்ன பண்ணணும், வைக்கணும். சங்கீதம் 69:14 தான் சொல்லுகிறது, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கி. நான் அமிழ்ந்து போக கூடாதுன்னா என் பாரத்தை நான் எங்க வைக்கணும், கர்த்தர் மேல வைக்கணும். பாரத்து மேலேயே வச்சோம்னா என்ன ஆகும், அது இன்னும் பாரமா தான் மாறும். பாரத்தை லெகுவாக்கும். உடனே வெளியில வர்றது எப்படிதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அந்த பாரமான தாடின்ல இருந்து என்னுடைய இடுப்புக்கு கீழே நான் என்ன பண்ணிட்டேன், மூழ்கிட்டேன். இப்ப நான் வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 2 கையை வச்சு நான் ட்ரம்முக்கு மேல கையை வச்சு புஷ் பண்ணும் போது என் இடுப்புல இருக்கிற சில அந்த குடல் என்ன அந்த தோல் என்ன பண்ணும், தாரோட ஒட்டி கிளியறது போல எனக்கு உணர்ச்சி வரும், வலி வரும், வேதனை வரும். அந்த வேதனைய அந்த 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 ஸ்தோத்திரம் தோல்விய நான் பலனா எடுத்துக்கொண்டு கர்த்தர் மேல என் பாரத்தை வச்சு, ஆண்டவரே நான் விழுந்தது உண்மை, என் சத்துருக்கள் என்னை மூழ்கடிச்சது உண்மை, நான் வெளியில வர விரும்புறேன், என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் முயற்சி பண்ண கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும், கொஞ்சம் வேதனையை கொடுக்கக்கூடியதான் இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம் கொஞ்சம் நேரம் போனதுக்கு அப்புறமா நம்ம உடம்பு லூஸ் ஆனதுக்கு அப்புறமா கீழே இருக்க அந்த மெலிசான பாகம் என்ன ஆயிரும், ஈஸியா வெளியில வந்துரும். பாரங்கள் நீக்கி போடுவது ஆரம்பத்தில் கடினமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய சமூகத்துல போய் பழக ஆரம்பிச்சிட்டேன்னா என் பாரம் எனக்கு எப்படிப்பட்டதா மாறிடும், லெகுவாய் மாறிடும். நான் அமிழ்ந்து போகாமல் என்னை காப்பாற்ற என்னை தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார். அவர் சமூகத்துக்கு நான் போனா போதும், எத்த பெரிய பாரமா இருந்தாலும் தூக்கி எரிஞ்சு என்னை தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் என்னை தூக்கி விட ஒருவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் 113:7 சொல்லுது, சிறியவனை புழுதியிலிருந்து என்ன பண்றாரு, தூக்குறாரு. என் வாழ்க்கை புழுதியில கடந்தாலும் என்ன பண்ணுவாரு, அதாவது ஒண்ணுமே இல்லைன்னாலும் புழுதி எதுக்குமே என்ன பண்ணாது. என்னை யூஸ்லெஸ்னு உலகம் சொன்னாலும், என்னைய பிரயோஜனமற்றவன்னு உலகம் சொன்னாலும், இவனை வச்சு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொன்னாலும், என்னை வைத்து சில சிங்காரங்களை உருவாக்க என் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, போதுமானவரா இருக்கிறார். சிறியவனை அவர் என்ன பண்றாரு, புழுதியிலிருந்து எடுக்கிறார். அதே சங்கீதம் 145:14 சொல்லுகிறது, விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் என்ன பண்றாராம், தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். யாரால தள்ளப்பட்டாலும், யாரு மடங்கடிக்கப்பட்டாலும் தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இதுல இருந்து வேகமா ஒரு 5 குறிப்பை சொல்லி நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். முதலாவது ஏசாயா 63:9 சொல்லுகிறது, பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தது யார்? என்னுடையதான பலவீனத்துல, என்னுடைய தாழ்மையில, என் இல்லாமையில, என் பூர்வ நாட்களில் என்னை சுமந்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் என்ன பண்ணணும், மனசுல வைக்கணும்.
எனக்கு தூக்கிவிட யாருமே இல்லையேன்னு நான் சொல்லி அழுகும் பொழுது இதுக்கு முன்னாடி தூக்கி விட்டது யாருங்கிறத என்ன பண்ணணும், கொஞ்சம் நினைவு கூறணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தூக்கிவிட யாருமே இல்லையேன்னு சொல்லி புலம்பும் பொழுது ஏசாயா சொல்றாரு, பூர்வ நாட்களை நினைத்து பார். உன்னைய கொண்டு வந்தது யாரும் உனக்கு என்ன பண்ணும் தெரியும். சில சமயங்கள்ல எனக்கு யாருமே இல்லைன்னு நான் சொல்றேன், எனக்கு தூக்கிவிட யாரும் இல்லைன்னு நான் சொல்றேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்றேன். ஆனா கொஞ்சம் நான் என் இருதயத்தை சமாதானப்படுத்தி கொஞ்சம் யோசிக்கணும். என்னைய இதே போல ஒரு பலவீனம் வந்தப்ப என்னைய தூக்கி விட்டது யாருன்னு என் புத்திக்கு ஒரு ஸ்பார்க் போச்சுன்னா என் புத்தி சொல்லும் ஏசு அப்படின்னு. பூர்வ நாட்களை நான் கொஞ்சம் என்ன பண்ணணும், நினைக்கணும். என்னை தூக்கி விட்டது யாரு, என்னை நடத்தினது யாரு, எனக்கு விடுதலை கொடுத்தது யாரு, எனக்கு ரட்சிப்பு கொடுத்தது யாரு, எனக்கு அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து விடுதலை கொடுத்தது யாரு, யோசிக்கணும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில சபையினுடைய வரலாறை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அநேகர் பூர்வ நாட்கள் என்ன பண்றது இல்ல, நினைக்கிறது இல்ல. பேய் பிடிச்சி சபைக்கு வந்திருப்பாங்க, பேய் ஓட்டப்பட்டிருக்கும், தேவன் சுகம் கொடுத்திருப்பாரு, அதுக்கப்புறம் சர்ச்சை என்ன பண்ணிருவாங்க, மறந்துருவாங்க. மிகுந்த டைப்பாய்டா இருக்கும், டாக்டர் கைவிட்டு இருப்பாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போன்னு இருப்பாங்க, நேரா சர்ச்சை தேடி வந்திருப்பாங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்திருப்பாரு, ஆண்டவரை மறந்துருப்பாங்க. இப்படி தேவ சமூகத்துக்கு வந்த எல்லோருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்து அனுப்பினாரு. ஆனா தேவ சமூகத்துக்கு வந்த அனைவரும் தான் யாரை மறந்துட்டாங்க, தூக்கி விட்டவரை மறந்துட்டாங்க. இப்ப தூக்கி விட்டவரை மறந்ததுனால உலகத்துல போய் என்னை தூக்கி விட யாரும் இல்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லை என்ன பண்றாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பூர்வ நாட்களை கொஞ்சம் நினைச்சா போதும். சரி இருக்கட்டும், வேகமா நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஸ்தோத்திரம். நான் ரொம்பலாம் இழுக்க மாட்டேன், சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நான் தூக்கி விடப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துல இருந்து ஒரு 5 பாயிண்ட் நான் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். நான் தூக்கி விடப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? எரேமியாவின் புஸ்தகம் 38 10 13 வசனம் குறிச்சு வச்சுக்கோங்க. எரேமியா 38 10 13. நான் தூக்கி விடப்படணும் அப்படின்னாக்க நான் ஒரு நல்ல தேவ மனிதனா வாழ்ந்தா போதும். நான் தூக்கி விடப்படுவதற்கு நான் ஒரு நல்ல தேவ மனுஷனா வாழ்ந்தா போதும். இன்னைக்கு அதுதான் கஷ்டம். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ்றதா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பாதி பேருக்கு கஷ்டமா இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்தப்ப நான் பாவம் செய்ய மாட்டேன், துரோகம் செய்ய மாட்டேன், அட்லியம் செய்ய மாட்டேன், அடுத்த வீட்டை எட்டி பார்க்க மாட்டேன்னு சொன்னவன் பூரா அதை என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் நான் தூக்கி விடப்படுவதற்கு, என் தேவனால் நான் தூக்கி விடப்படுவதற்கு, இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இல்ல, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் இருக்கிறவங்களுக்கு சொல்ற 5 குறிப்பு. நான் தூக்கி விடப்படணும் அப்படின்னா நான் என்ன செய்யணுமா, தேவ மனுஷனா வாழணுமா. ஏன்னா எரேமியாங்கிற தீர்க்கதரிசிய குழியில தள்ளி போட்டப்ப அங்க ஒருவன் சொல்றான், ஐயோ அவன் தேவ மனுஷன்யா, அவன் குழியில எப்படியா வாழுவான், அவன் செத்து போயிருவான்யா, அவனை தூக்கி விடியான்னு சொல்லி அவனுக்கு கயிறு போட்டு என்ன பண்ணாங்க. அப்ப நான் உதவி பெறணும் அப்படின்னா, நான் மனுஷனால் உதவி பெறணும் அப்படின்னா, நான் தேவனால் உதவி பெறணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்ல மனுஷனா வாழணும். நல்ல மனுஷனா வாழணும். தேவனுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்யக்கூடிய நல்ல மனுஷனா இருக்கணும். நான் நல்ல மனுஷனா இருப்பேன்னா கர்த்தர் என்னைய தூக்கி விட ஒன்னு அவர் வருவார், இல்ல யாரையாவது அனுப்புவார். தீர்க்கதரிசி எரேமியா எத்தனையோ காரியம் இருந்தாலும் தன்னை வருத்தி கர்த்தருக்காக என்ன பண்ணாரு, ஊழியம் செஞ்சாரு. நல்ல மனுஷனாக ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய நல்ல மனுஷனாக இருந்தார். கர்த்தர் தூக்கி விட்டார். இரண்டாவது, தானியேல் 6:23. அங்கு தானியேலை குழியிலிருந்து நேபுகாத்நேச்சார் தூக்கி விட்டிருப்பார். இரண்டாவது, நான் தூக்கி
ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும். முதல்ல நான் நல்ல மனுஷனா இருக்கணும். ரெண்டாவது நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். ஜெபிக்கிறவனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட்டது இல்ல. ஏன்னா அநேகர் சொல்ற ஒரே ஒரு வாக்கியம், மூளையால் முடியாதது முழங்காலால முடியாதுன்ற சரித்திரமே கிடையாது. முழங்கால போட்டு பாருங்க, கர்த்தனையை தூக்கி விடுறாரா இல்லையான்னு. கடனா, பலவீனமா, வியாதியா, முடியாதுன்ட்டாங்களா, முட்டிய போடுங்க தேவ சமூகத்துல, முழங்கால போடுங்க. தூக்கி விடல இல்லைன்னா அப்புறம் பாருங்க. நான் தூக்கி விடப்படுவதற்கு இரண்டாவது ராஜ ரகசியம் என்னவென்றால், என் முழங்கால்களை நான் முடக்கி நான் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும். தானியேல் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தபடினால் சிங்கத்தின் குகைக்குள் போட்டாலும் தூக்கி விடப்பட்டார். போட்டவனை வச்சே கர்த்தர் என்ன பண்ணார்? தூக்க வச்சார். அப்ப நான் தூக்கி விடப்படுவதற்கு இரண்டாவது ராஜ ரகசியம் என்னவென்றால், நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். எனக்கு அந்த பழக்கம் இருக்கா? நான் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கா? காலையில ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? மாலையில ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? நைட்டு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? அல்லது ஜெபிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? எனக்கு தூங்க நேரம் இருக்கு, வேலைக்கு போக நேரம் இருக்கு, சம்பளம் வாங்க நேரம் இருக்கு, ஓனர் பின்னாடியே வாலாட்டம் சுத்த நேரம் இருக்கு. ஆனா தேவ சமூகத்துல உட்கார மட்டும் உன் வாழ்க்கை எப்படி தூக்கி விடப்படுன்னு நானு. தேவ சமூகத்துல முழங்கால் போட உட்கார முடியலன்னா எங்கிட்ட இருந்து உதவி வரும்? கடைசி வரைக்கும் வாலாட்டம் சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஓனர் ஓனர், மேஸ்திரி மேஸ்திரி அப்படின்ட்டு என்ன பண்ண வேண்டியதான்? சுத்த வேண்டியதான் கடைசி வரைக்கும். என் வாழ்க்கை தூக்கி விடப்படணும்னா, என் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா, என் முழங்கால் முடங்கி நான் ஜெபிக்கிற மனுஷனா இருக்கணும். இன்னைக்கு நேரம் இருந்தா ஜெபிக்க நேரம் இல்ல. அக்கா வீட்டுக்கு போலாமா, அம்மா வீட்டுக்கு போலாமா, ஆயா வீட்டுக்கு போலாமான்னு கேட்கதான் வாய் இருக்கே தவிர, ஜெபிக்க சர்ச்சுக்கு போலாமான்னு என்ன பண்றது இல்ல. வாய் வரது இல்ல. கணவன் மனைவியா இருந்தா கையில காசு இருக்கு, டைம் இருக்கு, எங்க பிக்னிக்கு போலான்னு தான் கேட்கறேன் தவிர, வாங்க சர்ச்சுக்கு போலான்னு சொல்லி எந்த புருஷன் போலாட்டி என்ன பண்றது இல்ல, வாய் திறக்கிறது இல்ல. அப்புறம் எப்படிமா உன் குடும்பம் தூக்கி விடப்படும்? குடும்பம் தூக்கி விடப்படணும் மல்லாக்கப்படுத்துட்டு உட்கார்ந்தா எங்கிட்ட இருந்து வரும்? செயல்பட்டா தான் வரும். அப்ப இரண்டாவது, என் குடும்பம் தூக்கி விடப்பட, என் தொழில் தூக்கி விடப்பட, என் பலவீனத்திலிருந்து நான் தூக்கி விடப்பட, என்னுடைய அடிப்படை வியாதியிலிருந்து நான் தூக்கி விடப்பட, என் முழங்கால்கள் முடக்கப்பட்டு நான் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவனாய் காணப்படணும். நான் ஜெபிக்கிறவனாய் காணப்படணும். சமைக்க நேரம் இருக்கு, போன் பேச நேரம் இருக்கு, அதுக்கு நேரம் இருக்கு, இதுக்கு நேரம் இருக்கு. ஆனா எதுக்குதான் நேரம் இல்ல? எதுக்கு நேரம் இல்ல? ஜெபிக்க நேரம் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் கூட என்கிட்ட இல்ல. கலெக்டருக்கே எவ்வளவு பெரிய வேலை தான் கொடுத்துருக்காங்க. மார்னிங் 9 to ஈவினிங் 5 வரைக்கும் தான் வேலை வச்சிருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்தை ஆளுகை செய்யக்கூடிய கலெக்டருக்கே எவ்வளவு நேரம் தான் வேலை? 8 மணி நேரம் தான் வேலை. அவரை விடவ நான் பிஸியான ஆளு. ஜெபிக்க உட்காரலாமே. நேரம் இருக்கும் போதெல்லாம் வேலைக்கு ஓடுறோம், நேரம் இருக்கப்பெல்லாம் வேலைக்கு ஓடுறோம். கேட்டா சும்மா இருக்க கூடாதுன்னு. படிச்சு முடிச்ச பசங்க படிச்சு முடிச்சு என்ன பண்றதுல வீட்டுல, ஏன்னா என்ன சொல்றாங்க வீட்டுல, சும்மா தெண்ட சோறு என்ன பண்ணாத சொல்றாங்களா இல்லையா? இதுக்கு ரோசப்பட்டு அந்த பையன் வேலைக்கு போறானா இல்லையா? வேலைக்கு போக ரோசா வந்தவனுக்கு வாழ்க்கையில முன்னேற தேவ சமூகத்துக்கு போன்ற அறிவு மட்டும் ஏன் வரல? காரணம், அவனுக்கு தூக்கி விடப்படணும்னு எண்ணம், ஆனா தேவனால் இல்ல, உலகத்தால் தூக்கி விடப்படணும்னு நினைக்கிறவன் மட்டும்தான் ரவ்வ பகல என்ன பண்ணுவான்? வேலைக்கே போய் நொந்து சாகுவான். ஆனா தேவனால் தூக்கி விடப்பட நினைக்கிறவன் கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு வேலைக்கு போனா போதும், மீதி நேரத்துக்கு தேவ சமூகத்துக்கு போவோம்னு நினைப்பான். நான் எங்க போறேன்னு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. யோசிப்போம். தூக்கி விடப்படுவதற்கான வழி என்ன பண்ணுவோம்? திறப்போம். மூன்றாவது காரியத்துக்கு நான் வேகமா போகிறேன். ஆதியாகமம் 37:28. அங்க குழியில் போடப்பட்ட யோசேப்பு தூக்கி விடப்பட்டான். யோசேப்பு தூக்கி விடப்பட காரணம் என்ன? அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தான்? நேர்மையான உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்தான். ஏன்னா வேதம் சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அங்க யோசேப்பு உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்தான். என்ன உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்தான்? சகோதரர்கள் ஆட்ட களவாண்டி தின்னு அவங்க என்ன பண்றாங்க?
கொளுத்து கடக்குறாங்க. ஆனா யோசேப்பு ஒரு நாளும் யாருக்கும் தீங்கு நினைச்சதில்ல, ஒரு நாளும் தன் தகப்பனுக்கு தீங்கு நினைச்சதில்ல, ஒரு நாளும் தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை திருடுனதில்ல, ஒரு நாளும் தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை தகப்பனுக்கு தெரியாம ஆட்டைய போட்டு தனக்கு தானே சேவிங்ஸ் என்ன பண்ணதில்ல, வச்சுக்கிட்டதில்ல. இன்னும் சொல்ல போனா யோசேப்பு சுயநலமான வாழ்க்கையே வாழல. யோசேப்பின் சகோதரர் எப்படிப்பட்ட வாழ்க்கையா வாழ்ந்தாங்க? சுயநலமான வாழ்க்கை. தகப்பன் ஆடுமைக்க விட்டாரு, இவங்க என்ன பண்றது, ஆட்டை கொண்டு போய் 2 ஆட்டை சைடுல கொண்டு போய் மயிர் கத்திரிச்சு அந்த பணத்தை பாக்கெட்ல போட்டுக்கிறது, 2 ஆட்டு பாலை கறந்து சைடுல வித்து பாக்கெட்ல போட்டுக்கிறது, 2 ஆட்டு பாலை கறந்து அதை சீஸ் ஆக்கி அதை வித்து என்ன பண்றது, பாக்கெட்ல போட்டுக்கிறது. இல்லையா 2 ஆட்டை கொண்டு போய் நைஸா கசாப்பாட்டில் விட்டு காசாக்கி பாக்கெட்ல போட்டுக்கிறது. இப்ப இவங்க பண்ற வேலையில எப்படிப்பட்ட வேலையா இருக்கு? யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் முடிச்சவிக்கி பண்ற வேலையும் மொள்ள மாதிரி பண்ற வேலையும் இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கா 420 வேலை யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? யோசேப்பின் சகோதரர்கள். ஆனா யோசேப்பின் சகோதரர்களை நம்பி யோசேப்பின் தகப்பன் ஒரு நம்பி கொடுத்த வாழ்க்கைய இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாசமாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நம்பிக்கை துரோகம். பச்சையா சொல்லணும்னா நம்பிக்கை துரோகம். யோசேப்பு தன் தகப்பனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல, ஆனா யோசேப்பின் சகோதரர்கள் தன் தகப்பனுக்கு என்ன பண்ணாங்க? நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. நான் என் வாழ்க்கையில யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாம இருந்தா என் வாழ்க்கையை கர்த்தரையே தூக்கி விடுவார். ஏன்னா நம்பிக்கை துரோகம் பண்றவனுடைய இருதயம் பூரா வஞ்சகமா தான் இருக்கும். நம்பிக்கை துரோகம் பண்றவனுக்கு இருதயம் பூரா கசப்பு நிறைஞ்சாதான் இருக்கும். வஞ்சகம் பண்றவனுக்கு, சுயநலமாய் வாழ்றவனுக்கு ஒரு நாள் மத்தவனை குறித்து அக்கறையே இருக்காது. அதனாலதான் யூதாவையோ ரூபனையோ சிமியோனையோ லேவியையோ கர்த்தர் சொப்பனத்தை குறித்து தெரிஞ்சு கொள்ள சுயநலமற்ற வாழ்க்கையை வாழ்ற யோசேப்பை தெரிஞ்சு கொண்டதுனாலதான் யோசேப்புக்கு முன்பாக 11 அரிக்கட்டு விழுந்து கிடந்துச்சு. யோசேப்புக்கு முன்பாக எகிப்தின் தேசம் ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. யோசேப்புக்கு முன்பாக 7 வருடங்கள் பஞ்சகாலமும் 7 வருடங்கள் செழிப்பும் வந்த பொழுது யோசேப்பு சுயநலமற்ற வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலதான் தேசம் அனைத்துக்கும் உணவு கொடுத்தான். ஆனா ஒருவேளை ரூபனையோ சிமியோனையோ லேவியோ யூதாவியோ விட்டா ஆட்டையை போட்டு பாக்கெட்ல போட்டிருப்பாங்க. அப்ப சுயநலமற்ற வாழ்க்கை வாழ்றவனுக்கு கர்த்தர் தூக்கி விடத்தக்க உதவி என்ன பண்ணுவாரு? செய்வார். அல்லேலூயா. கொஞ்சம் வேகமா போற மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா என்ன பண்ணுங்க, கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வேகமா போற மாதிரி தான் இருக்கும். 4வது குறிப்புக்கு நான் ஜம்ப் அடிக்கிறேன். 4வது சொல்றேன். மத்தேயு 14:31 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பேதுருவை கர்த்தர் என்ன பண்ணாரு? தூக்கி விட்டா. யார் இயேசுவை நம்பி கால் வைக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் தூக்கி விடுவார். யாரையும் நம்ப வேணாம். இயேசுவே நீரே ஆனால் நான் கடல்ல நடக்கிறேன்னு சொல்லி பேதுரு நம்பி கால் வச்சார். இயேசுவை நம்பி கால் வைங்க. அது ஸ்தோத்திரம் பயங்கரமான ஆழமா இருந்தாலும் சரி, அது உளையான சேரா இருந்தாலும் சரி, அது வண்டல்கள் நிறைஞ்சதா இருந்தாலும் சரி, இல்ல அது சரியான அசிங்கம் பிடிச்ச இடமா இருந்தாலும் சரி, இயேசு உங்களை கால் வைக்க சொன்னா கால் வைங்க. இயேசுவை நம்பி கால் வைங்க. நீங்க மூழ்கி போனாலும் ஒரு கரை என்ன பண்ணும்? உங்களை பிடிக்கும்படி வரும். இயேசுவை நம்பி கால் வைங்க. நீரே ஆனால், மோசே சொன்னது நீரே ஆனால், பேதுரு சொன்னது நீரே ஆனால், பவுல் சொன்னது நீரே ஆனால், ஆபிரகாம் சொன்னது நீரே ஆனால். இவங்க வாழ்க்கையில எங்கேயாவது பின்மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஆபிரகாம் வாழ்க்கையில, பவுல் வாழ்க்கையில, பேதுரு வாழ்க்கையில, மோசே வாழ்க்கையில, யோசுவா வாழ்க்கையில ஏதாவது பின்மாற்றம் ஏற்பட்டிருக்கா? காரணம் என்ன? அவங்களுக்கு முன்னாடி போனது யாரு? இயேசு. நீரே ஆனால் நானும் வருகிறேன். சிக்கி கொண்டாங்க. யோசுவா போனாரு, மோசே போனாரு, சிக்கி கொண்டாங்க. நடத்தினது கர்த்தரே ஆனபடினால் தூக்கி விட்டது யாருதான்? கர்த்தர். கர்த்தர் சொல்லிதான் எங்க போனாங்க? சோதரம் மாராக்கு போனாங்க. மாரா எப்படிப்பட்டதா இருந்துச்சு? கசப்பு. ஆனா யார் வெளி இடத்துல இப்படி போனாங்க? கர்த்தர் தான் கூட்டு போறாரு மோசைய. போனா அது மாறா. கர்த்தர் கூட்டு போனபடியினால் தூக்கி விட்டார், மதுரமா மாத்தினார். இயேசு பேதுரு பவுலை கூட்டு போனதுனாலதான் பவுலுடைய படகு மூழ்கடிக்கப்பட்டாலும் கர்த்தர் தூக்கி விட்டார். பவுலை விசப்பூச்சி கடிச்ச பொழுதும் கர்த்தர் தூக்கி விட்டார். பவுலை அநேகர் முறையிட்ட பொழுதும் கர்த்தர் என்ன பண்ணாரு? தூக்கி விட்டார். காரணம் என்ன? நடத்தி கொண்டு போனது நீரேயானால். நான் கர்த்தரை நம்பி போய் என் பாதையில பாதாளம் வந்தாலும், பள்ளம் வந்தாலும், வலு சர்ப்பம் வந்தாலும் மிதித்து போக பலன கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு? சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்புகள் மீதும் நான் என்ன பண்ணுவேன்? மிதித்து நடந்து போவேன். அதை என்னை ஒண்ணு என்ன பண்ணாது? செய்ய. சர்ப்பமும் வலு சர்ப்பமும் என் பாதையில வரும்,
ஆனா நான் இயேசுவை நம்பி நடந்தா அவர் என்னைய தூக்கி விடுவார். அந்த பாதையில வலுசறுப்பு இருக்கு, அந்த பாதையில சிங்கம் இருக்குன்னு நான் போகாம இருந்தா அந்த பக்கம் இருக்கிற கோலியாத்தை என்ன பண்ண முடியாது, மேற்கொண்டு ராஜாவை என்ன பண்ண முடியாது, ப்ரமோட் ஆக முடியாது. கரடியை பார்த்து தாவீது ஓடி இருந்தா கோலியாத்தை மேற்கொள்ள தைரியம் என்ன பண்ணிருக்காது, வந்திருக்காது. சிங்கத்தை பார்த்து பயந்து தாவீது ஓடி இருந்தாக்க கோலியாத்தை மேற்கொள்ள தைரியம் வந்திருக்காது. கோலியாத்தை பார்த்து தாவீது ஓடி இருந்தாக்க சொத்த சவுலை ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. சவுலை பார்த்து தாவீது ஓடி இருந்ததாக்க சிங்காசனம் பண்ணிருக்க முடியாது, உட்கார்ந்திருக்க முடியாது. சோ என் போற பாதையில சிங்கமும் வலு சர்ப்பமும் வரும். அதை மிதிச்சு போக தேவனே என்னைய தூக்கி விடுங்கன்னு சொன்னா கர்த்தரனைய தூக்கி விடுவார். என் பாதையில ராஜரீகமான அபிஷேகத்துக்கு முன்பாக அநேக தடை கற்களை நான் தகர்ந்தே என்ன பண்ணணும், போக வேணும். சில இடங்களை விட்டு வெளியில வரணும். நான் நம்பி இருக்கிற அந்த ஆட்டுப்பனையை விட்டு நான் வெளியில வரணும். நான் நம்பி இருக்கிற என் குடும்பத்தை விட்டு வெளியில வரணும். நான் நம்பி இருக்கிற அரண்மனையை விட்டு வெளியே வரணும். நான் நம்பி இருக்கிற என்னுடைய நட்பு வட்டாரத்தை விட்டு நான் வெளியே வரணும். நான் நம்பி இருக்கிற என் பாதுகாப்பை விட்டு வெளியே வரணும். எவன் ஒருவன் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நம்பி நிற்கிறானோ அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணதில்லை, ஒரு நாளும் கைவிட்டு போனதில்லை. அவன் இருதயம் கர்த்தரை திடமாய் நம்பி இருந்தபடியினால், கர்த்தரை தன் நம்பிக்கை வைத்த மனுஷன், கர்த்தரை தன் நம்பிக்கை வைத்த மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால உரம் நடப்பட்டாலும் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நான் கர்த்தரை நம்புனா அவர் என்னைய தூக்கி விடுவாரு, நான் செய்வதெல்லாம் வாய்க்க வைப்பார். அப்ப 4வது சப்டைட்டில் என்ன, நான் கர்த்தரை நம்பி என்ன பண்ணணும், நீரே ஆனால் நம்பி நடக்கணும். வாக்குத்தத்தம் வந்துருச்சா நம்புங்க, கட்டளை வந்துருச்சா நம்புங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்களோட இடைப்பட்டு கொண்டே இருக்கா நம்புங்க. ஒரு வேலை இதெல்லாம் இருக்காது, எச்சரிப்பா இருக்கலாம், வாக்குத்தத்தமா இருக்கலாம், கட்டளையா இருக்கலாம், நிபந்தனையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை என்னைய தொடர்ந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்னாக்கா நான் வெளியில வந்துடணும். இல்லைனாக்கா கன் என்ன ஆயிரும், ஜாம் ஆயிரும். ட்ரிகர் அமுக்குனா புல்லட் வெளியே வரணும், அதான் ப்ரொசீஜர். வெளியில வரலன்னா உள்ள சம்திங் ஏதோ அர்த்தம். அப்ப கர்த்தர் ட்ரிகர் பண்ண எனக்குள்ள இருக்கிற புல்லட் என்ன பண்ணணும், வெளியில வரணும். அப்ப 5வது கருத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 11:43 லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. லாசருவின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு நல்லா தெரியும், கீழ்ப்படுகிற குடும்பம். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பம். அவங்க இயேசுவின் வார்த்தைக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சாங்க. மார்த்தாளை குறிச்சு நம்ம பார்த்தோம், சாரி மரியாளை குறிச்சு நமக்கு தெரியும். மரியாள் சொத்தனம் கர்த்தருடைய பாதத்துல உட்காந்து என்ன பண்றா, வசனத்தை கேட்டான்னு. ஆனா மார்த்தாளை குறிச்சு நமக்கு ஒண்ணு தெரியும். மார்த்தாள் என்ன பண்ணாங்க, சண்டை போட்டவங்க. எதுக்கு சண்டை போட்டாங்க, ஸ்தோத்திரம் இவ என்ன பண்ண மாட்டா, வேலையே செய்ய மாட்டா, சும்மாவே உட்காந்துருக்கான்னு சந்தோஷப்பட்டாங்க. அப்ப இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தேவையானது ஒன்றே ஒன்று மார்த்தாளே, என் பாதத்துல உட்காந்து வசனம் கேட்கறது தான் நல்லது. அதுக்கடுத்து மாத்தல ஏதாவது பேசுற மாதிரி அங்க போடப்பட்டிருக்கா, மாத்தல ஏதாவது தர்க்கம் பண்ண மாதிரி அங்க போடப்பட்டிருக்கா. என்ன ஆண்டவரே சும்மா பேசிட்டு இருக்கிறீங்க, சோறு செய்யறது முக்கியமா உட்காந்து பிரசங்கம் கேட்கறது முக்கியமா? சோறு செய்யறது தான் முக்கியம். பசி முக்கியமா பிரசங்கம் கேட்கறது முக்கியமா? பசிதான் முக்கியம் அப்படின்னு மார்த்தாள் அடுத்த ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணல. ஆனா இன்னைக்கு நடக்குது, சபையில நடக்குது. சபையில ஆராதனை முக்கியமானு கேட்டா சோறு தான் முக்கியம்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஆராதனை முக்கியமானு கேட்டா சோறு தான் முக்கியம்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஆராதனை முக்கியமானு கேட்டா இல்ல தூக்கம் தான் முக்கியம்னு ஒரு கூட்டம் சொல்லுது. எது முக்கியம்னு கேட்டா எனக்கு அதுதான் முக்கியம், இது முக்கியமான ஒரு கூட்டம் சொல்லுது. ஆனா மார்த்தாள் அப்படி சொல்லல, டன் ஆண்டவரேன்னு கம்முன்னு உட்காந்துட்டா. ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, உக்காரியா இல்லையா? அப்ப ரைட்டு. அங்க சாப்பாடு உடையில இருந்துச்சான்னு தெரியல, சாம்பார்ல உப்பு போட்டாலான்னு தெரியல, என்னத்தை பண்ணாங்கன்னு தெரியல. ஜம்முன்னு வந்து சொல்லும் ஆண்டவரை கேட்கிறேன்னு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்தாங்க. ஆர்கியூமெண்ட் பண்றவன கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரால் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் தூக்கி விட முடியாது. ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான்,
தூக்கி விட்டாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், தூக்கினாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், உட்கார வச்சாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், காத்திருக்க வச்சாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். சோ ஆர்குமெண்ட் பண்ணாம யார் கர்த்தருடைய வார்த்தையில பிளைண்ட் ஃபெய்த்தோட ஆபிரகாமை போல நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் தூக்கி விடுவார். மார்த்தாள் என்ன பண்ணாங்க? கம்முன்னு இருந்தாங்க. எதுக்குடா அவரே 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிச்சவர், நான் அவருக்கு சோறு போடணுமா என்ன? அவரு எனக்கு என்ன பண்ணுவார்? சோறு போடுவாருன்னு அப்படியே கீழ்ப்படிஞ்சு உட்கார்ந்தாங்க. நான் யாருக்கு கீழ்ப்படுகிறேன்? கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் நடுங்குகிறவனை அவர் நோக்கி பார்ப்பார், அவர் தூக்கி விடுவார். அவர் நோக்கி பார்ப்பார், அவர் தூக்கி விடுவார். லாசருவை வெளியே கொண்டு வருவதற்கு அந்த குடும்பம் கீழ்ப்படுகிற குடும்பம் என்றாலும் இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன், அந்த கீழ்ப்படுகிற குடும்பம் சிந்தின கண்ணீரை கர்த்தரால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. நான் ஸ்தோத்திரம், நான் அவருக்கு உண்மையுள்ள மனுஷனா இருந்து, நான் ஒரு நல்ல விசுவாசம் உள்ள மனுஷனா இருந்து, நான் நல்ல கீழ்ப்படுகிற மனுஷனா இருந்து, நான் சுயநலமற்ற மனுஷனா இருந்து, நான் தேவ சமூகத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன்னா என் கண்ணீருக்கு மறு உத்தரவு கொடுக்க என் தேவன் உடனே வருவார். 4 நாள் கழிச்சு வந்தாரு. வந்துட்டு மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்லல. மார்த்தாளே பயப்படாது, உன் சகோதரனுக்கு பதிலாக நான் உனக்கு சகோதரனா இருக்கிறேன்னு சொல்லி ஆறுதல் வார்த்தையை சொல்லல. கண்ணீரை பார்த்தாரு, கல்லறைய பார்த்தாரு, ஒரே வார்த்தையை சொன்னாரு, கல்லை புரட்டி போடு, லாசருவே வெளியே வானாரு, அநேகர் 1000 சொல்லட்டும். அந்த கண்ணீரை பார்த்தாரு. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு உண்மையா, கர்த்தருக்கு நெருக்கமா, கர்த்தருடைய பட்சத்துல யார் ரொம்ப 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 அந்யோன்யமா இருக்கிறாங்களோ அவங்க சிந்துற கண்ணீரை கர்த்தர் துருத்தியில வைக்கிறாரு. எல்லோருடைய கண்ணீரும் துருத்தியில போகுமான்னு கேட்டா எல்லோருடைய கண்ணீரும் போகாது. யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க கண்ணீர் துருத்தியில போகும். யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுடைய கண்ணீர் துருத்தியில போகும். யாரு வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, யாரு சுயநலமற்ற வாழ்க்கையை வாழ்றாங்களோ, யாரு கர்த்தரை நம்பி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்ணீர் துருத்தியில் வைக்கப்படும். பதில் தாமதமா இல்ல, உடனே வரும். உடனே என்ன பண்ணும்? வரும். நான் முழங்கால மடக்கிற மனுஷனா இருந்தா முழங்கால மடக்கின அடுத்த செகண்ட் எனக்கு பதில் என்ன பண்ணுது? மேல இருந்து கீழே வருது. எப்படி? நான் நல்ல மனுஷனா, நான் ஜெபிக்கிற மனுஷனா, நான் உத்தமம் உள்ள மனுஷனா, நான் ஃபோர்ஜரி செய்யாத மனுஷனா, நான் கர்த்தரை நம்பி வாழ்ற மனுஷனா, நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷனா இருந்தா என்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தூக்கி விடுவாரு. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல சொன்னது புறஜாதிக்கு, செகண்ட் செக்ஷன்ல சொல்றதெல்லாம் சபைக்கு. அதனால நான் மரண இழின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் தூக்கி விடுவாருன்னு கேட்டா, நான் ஒழுக்கமுள்ள வாழ்க்கைய வாழ்ந்திருந்தா தூக்கி விடுவார். ரட்சிக்கப்பட்டு என் வாழ்க்கை சரியா இருக்குன்னா கர்த்தரை தூக்கி விடுவார். அப்ப உலகத்தான் சொல்லுவான், உலகம் சொல்லும் தூக்கி விட துணை இல்லையேன்னு சொல்லி. ஆனா உலகம் அப்படி சொன்னாலும் தேவன் சொல்றாரு, உன்னைய தூக்கி விட நல்ல சமாரியர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.